அப்படின்றது இவர் சுகர் குடோனா இருப்பாரு போல. ஏங்க அது வந்து எல்லார்ட்டையும் இருந்தா பரவாயில்ல, செலக்டிவா கனிக்கிட்ட மட்டும் இருக்காரு. கனி அப்புறம் யாரு சபரி எஃப்ஜே எஃப்ஜே அடிச்சதெல்லாம் என்ஜாய் பண்ண. நான் இன்னும் அந்த பையனுக்கு எல்லாம் வலிக்கல. தேங்க்யூன்னு போடுறான் நக்கலா. அடிச்சாங்கன்றது கூட ஃபீலிங் இல்ல. அதாவது வந்து மன்னிச்சிருங்க, ஆனா சின்ன புளுத்தி விஜயும் பெரிய புளுத்தி ரஜினியும் எவ்வளவு அடிச்சாலும் அது வந்து சலிக்கவே சலிக்காதுங்க. இல்ல சுபிக்ஷாவுக்கு ஒரு அடி, அப்புறம் அரோராக்கு அடி, எல்லாரையும் அரோராக்கெல்லாம் வந்து செதைச்சு விட்டுருக்காரு சரியா. இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. இல்ல இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு இதுக்கு மேல ஓப்பனா சொல்ல முடியாது. நாமினேட் பண்ணி தொடங்கிறா, நான் வெளில எடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து யாரை வெளில எடுக்கன்னு சொன்னா ஆடியன்ஸ் வந்து அரோரான்றாங்க. டேய் நாமினேட்டே பண்ணலங்க அவங்க, எப்படிங்க வெளில எடுக்குதுன்றாரு அவரு. அந்த லட்சணத்தை ஷோ பாக்குறானுங்க. அரோரா அப்படின்றாங்க. டேய் நாமினேட்டே பண்ணலடா. இதுல வேற ஷோக்கு வந்து பாஸ் எடுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. ஏங்க பூரா செட் ஆடியன்ஸ் என்னதான் பாக்குறாங்கன்னு தெரியல. அரோராவா இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க சும்மா சொல்றாங்க, சும்மா ட்ரோல் பண்றாங்க. அரோரா தெரியாமலாம் அவங்க சொல்ல வேணும்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் அரோரா அனுப்புங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க, அனுப்பிடுங்க. பாருங்க கடைசியில் அடுத்த வாரம் வழியில் அரோரா நாமினேட் பண்ண போறது இல்ல. விஜய் உள்ள போய் கூட்டு வர போறாரு. திவாகரை ட்ரோல் பண்ணதெல்லாம் செதறிட்டு நான் சாமி என்ன மாதிரி ட்ரோலிங். திவாகரை ட்ரோல் பண்ணார்ல, திவாகரை செம்ம ட்ரோலிங் இல்ல அது. அந்த பிராங்க்கு அது எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. ஆமா அங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இருக்கா, சும்மா பண்ணிருப்பாங்க. நிஜமாலே அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏய் சும்மா இருக்க மாட்டியா நீ? எதை சொல்றீங்க? அங்க போய் சாண்ட்ரா சொன்னாங்கல்ல, இது பிராங்கா இருக்கா, நிஜமாலே சண்டை போட்டுருப்பாங்க. பிக் பாஸ் பேசி வந்து இது சரி வெளில கோவமா திட்டுவாருன்னு நினைச்சேன், ஆனா ட்ரோல் பண்ணிட்டாரு பயங்கரமா. அவரை பாத்தீங்களா, ரயில் பூச்சி வருது சார். ஏய் யாரா அசின் மைக் வயலின் வாசிக்குது. வயலின் வாசிக்குதா? சரி ஓகே இருங்க வரேன். இல்ல சாமுக்கு தான் அப்படி இருக்கு. அப்படிலாம் சாமுக்கு தான் அப்படி இருக்கா? ஓகே. இல்ல இந்த இதுவும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஜென்ரலாவே இன்னைக்கு அவர் எல்லாரையுமே எபிசோட்ல ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அப்படி பேசுறது கேக்குது அவ்வளவுதான். கேக்குது ஆனா கம்மியா இருக்கு. ஓகே. பிரவீனோட எக்ஸ்பிளனேஷன் சாமி இதுக்குதான் அவனை தூக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க இவன் எதுக்கு அவசரப்பட்டு இது பிராங்கர் போய் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க? வெயிட் பண்ண தானே விஜய் ரிவீல் பண்ணிருப்பார்ல. அவர்தான் சொல்லிட்டாரே. அவர்தானே சொல்லிட்டு போனார் ரசிகா. ஓகே ஓகே. என்ன நடந்துச்சுன்றதை நீங்க சொல்லுங்க, நான் வந்து பேசுறேன். என்ன ரசிகன் ஷோ பாக்குறீங்க? அரோராவை எலிமினேட் பண்ணுன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. அவன் எங்கெங்க ஷோ பாக்குறான்? அவன் யாரை பாக்குறான்னு எனக்கு தானே தெரியும். யாரு? நான் ஜோனோட் கிளியை பாத்துட்டு இருந்தேன். ஜோனோட் கிளியை நான் ஜோனோட் ஆகி பாத்துட்டு இருந்தேன். எப்படிங்க அந்த மாதிரி தெரியலங்க எனக்கு. அவங்கள வந்து அர்ச்சனா கூட கம்பேர் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அவங்க தான் பாக்கணும். எப்படிங்க அவங்க என்னதான் அழகா இருந்தாலும் அவங்க பிஹேவியர் எல்லாம் பார்த்தா நமக்கு இல்ல எனக்கு புரியல. அர்ச்சனா வீக்கெண்ட் எப்படி யோசிச்சு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் போஸ்ட் போட்டு. வேண்டாம். யாரு? திவ்யா கம்பேர் பண்ணி போட்டுருக்காங்க. அர்ச்சனா வீக்கெண்ட்ல எப்படி இருப்பா தெரியும்ல? அதுவும் அவளோட அபிஷியல் இன்ஸ்டா பேஜ்ல போட்டுருந்தானுங்க. பூச்சமே இல்லாம அதெல்லாம் பிஆர் சேட்டைகள். இன்னைக்கு போடுவாங்கல்ல அர்ச்சனா வெர்சஸ் திவ்யா வீக்கெண்ட் அப்படி சொல்லி போடுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி போடுவாங்க. நான் பழைய சீசன் பத்தி பேசக்கூடாது, இந்த சீசன் பத்தி மட்டும் தான் பேசணும்னு இருக்கேன். இவங்க தானே போட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜோனோட் விஜய் சேவி கேக்குறாரு. இல்ல நான் வேற என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னம்மா உன்னை நிப்பாட்டி ஒன்னதான் கேள்வி கேக்குறேன், எங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரியான யோசிச்சு அதுக்கு. இதுல வேற அந்த அம்மா ஒரு உருட்டுச்சு பாத்தீங்களா? என்ன இது வரைக்கும் பிக் பாஸ் மைக்கு ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லவே இல்ல. எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு எனக்கே தெரியும். ஏங்க இவ்வளவு முட்டாளாவாங்க இருப்பாங்க, எல்லாரும் ஷோ பாருங்கன்னு தெரியும், எதுங்க இப்படி போய் தெரியுது? இப்ப தெரியுது அந்த போஸ்ட்ல உண்மையா கூட இருக்கலாம், வெறும் அந்த பிஆரை நம்பியே உள்ள போயிருக்குதுன்னு. யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் இல்ல அது உண்மையாவோ பொய்யோ, இப்ப அது உண்மையா இருக்கிறாங்க இவங்க போனவங்க. இதுக்கு எப்படி முட்டு கொடுக்காங்க பாக்கணும் சரியா? ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட் முட்டு.
தயவுசெய்து கீழே லிசனர்ஸ்ல யாராவது திவ்யா ஃபேன்ஸ் இருந்தா தயவுசெய்து வாங்க, நாங்க பேசலாம். வரமாட்டாங்களா? நம்ம போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ வர வர பாரு ஃபேன் கூட வரமாட்டேன். பாருவே ஒரு அடி. பாப்போம். சாம் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஏதோ பேக்கேஜ் இருக்காங்க சாம். ஆக்சுவலா அது மாதிரி ஏதோ ஒரு பேக்கேஜ், டேமேஜ் கண்ட்ரோல் பேக்கேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. கனி பேக்கேஜா? இமேஜ் கண்ட்ரோலா டேமேஜ் கண்ட்ரோலா ஏதோ ஒரு பேக்கேஜ் ஏதோ ஒன்று. டேமேஜ் கண்ட்ரோல் எதையோ பண்றாங்க, புதுசு புதுசா வேர்ட் கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு இது அதெல்லாம் செம்மையா செஞ்சு விட்டாரு. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணுவார்னு நினைச்சேன். எனக்கு நான் போட்டு பொழந்தது இன்னும் பத்தலன்னு இருக்கு எனக்கு. இந்த வைல்ட் கார்டை பத்தி சொல்லுடானா அமித்தே பாவம் போல. அவன் தாங்க பாவம் வைல்ட் கார்ட்லயே. இவர் ஏன் பிரஜின் சாண்ட்ரா திவ்யாவை பத்திலாம் பேச மாட்டானா அந்த நான் ஏன்? ஏன்னா காலை நக்கணும் அங்க போயிட்டு. எனக்கு எஃப்ஜே மட்டும் எடுத்தீங்கனாலே எனக்கு வாயில நல்லா வருது. போன சீசன்ல நம்ம நம்ம சவுண்டு ஆர்மில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நான் சோப்பாக்கு போவோம்ல, அப்ப சொல்லுவாரு, இந்த ராயனை மட்டும் சவுண்டு கூட கேட்க கூடாதுன்னு எப்படியா கத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். அதான் நீ இப்ப எஃப்ஜேக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என்னமோ பண்றாங்க எனக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஓகே தான். நான் இவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது நான் நினைச்சேன், சரி ரொம்ப முக்கிய பண்ணிட்டாங்க போல நினைச்சேன். பட் ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை போல, நமக்கு நல்லாதான் இருக்கு. அது எப்படி இருக்கும் ரசிகன்? அவங்களுக்கு அவங்க ஃபேவரட் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தாங்களே, கிளாப்ஸ பாத்தீங்கல்ல அவங்களுக்கு மட்டும். அது தெரியுது. எனக்கு டவுட். வியானா சூப்பர் பாயிண்ட் பெஸ்ட், ஆனா அதுக்கு கிளாப்ஸ் வரல. அத பாத்தீங்களா? ரசிகன் நீங்க முதல்ல எடுத்த ஸ்டான்ஸ், நம்ம நடுநிலையாளர்கள் எந்த விதமான பாராபட்சமும் கிடையாது, எல்லாரையும் போட்டு அடிப்போம், துவைப்போம், வாஷிங் மிஷின் பண்ணுவோம், எதுவும் கிடையாதுன்னு சொன்னது அவ்வளவு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இப்ப எந்த கவலையும் இல்லை, யாரையும் டிஃபெண்ட் பண்ண வேணாம். நமக்கு அதாங்க இப்ப முக்கியம். சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்ப அடி வாங்க போறோம். பாருக்கு அப்ரிசியேஷன் தானே கிடைச்சு இன்னைக்கு. பாரு அப்ரிசியேஷன் தான். ஏன் சூப்பர். நான் யோசிச்சது மோஸ்ட்லி அப்ரிசியேஷன் தாங்க இன்னைக்கு பாருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து கடைசியா விஜயஸ் பேசுனதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெஸ்பான்சிபிள் அடல்ட்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க மூட்டு உட்காருங்கன்னு சொன்னது. அப்புறம் வந்து ஆம்பளை மட்டும் தான் தைரியம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா அடிச்சிருக்கலாம். ஆமா ஆமா, அது வந்து பிரஜன் மட்டும் சொல்ல, எஃப்ஜே தான் அடிக்கடி சொல்றான். ஏன் பெரிய புளுத்திய மட்டும் வான் பண்ணி சின்ன புளுத்திய வான் பண்ணலாம்னு தெரியல. அவர் வந்து இலைட்டுங்க. நீங்க என்னங்க எப்ப பாரு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. என்னங்க இலைட்டு? அதெல்லாம் இலைட்டுங்க, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் யார்? எஃப்ஜேவா? தெரியாது. ஆமா, என்ன போவேன். ஹிப்பா பாதி வந்து உள்ள பிக் பாஸ் உள்ள போகும்போது ஹிப்பா பாதி விஷ் பண்ணி போட்டிருக்காரு போஸ்ட். எனக்கு இலைட்டுன்னு சொல்லுவீங்களா? ரசிகன் அவர் பார்வை வந்து அந்த இதை பேசுமான்னு சொன்னதுதான் ஹைலைட்டா இந்த இதுல, இந்த ஷோல. நீங்க அந்த டயலாக பேசுங்க, அந்த இதை என்ன பேசுனீங்கன்னு பேச சொன்னது ரொம்ப இதுவா இருந்தது. ஆமா ஆமா, இல்லங்க அதுதான் பாயிண்ட். சரியா, தே ஆர் மெச்சூர் பீப்புள். அவங்களுக்கு தெரியும் நீ வந்து பெருசா போய் அங்க பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க இருப்பாங்க. சரியா, தே ஆர் லிட்டரலி பிளேயிங் த சேம் கார்டு த ஹோல் வீக். அது சொல்லி மிரட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. அது வந்து இப்போ ஓப்பனா சொல்லிட்டா, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேட்ல அதை சொன்னாங்கன்னா அடுத்த வாரம் மறுபடியும் அடி விழுக்கும். திவ்யா அங்க கலாச்சது கூட தெரியாம தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காடுறாங்க பாத்தீங்களா? அங்க வந்து திவ்யா நீங்க ரெஸ்ட் எடுங்க, கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டீங்க, பார்வை இல்லாத குறைய நீங்க இந்த வாட்டம் எங்களுக்கு இது என்ன சொன்னாங்க, அது வார்த்தை மறந்து போச்சே. பார்வை இல்லாத குறைய இந்த வாரம் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொன்னாரு. நீங்க தீர்த்து வச்சிருக்க மாதிரி சொன்னாரு. அதுக்கு தேங்க்யூ சார்ட்டு உட்காருது. என்னம்மா அது உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது கூட தெரியாம. ஐயோ ஏங்க உங்களுக்கு புரியலங்க, திவ்யா எவ்வளவு கேவலமான கேரக்டர். பாரோட கம்பேர் பண்ணது அவங்களுக்கு ஒரு அப்கிரேடு தானே. போங்க நீங்க. ஏங்க ஸ்டில் ஈஸி டெக்கோரம் டெக்கோரம் அது அது எப்படி தெரியுமா இருந்திருக்கும் திவ்யாக்கு? நடுவுல இன்னொரு கலாய் பண்ணாரு, அத பாத்தீங்களா? செருப்படுத்து அடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இருந்திருக்கு. டி ஃபார் திவ்யா, டி ஃபார் டெக்கோரம், டி ஃபார் டீசென்சி போய் டி ஃபார் டிஸ்கஸ்டிங் ஆயிடுச்சு அப்பவே. இல்லங்க நடுவுல இன்னொரு அடிச்சாரு, பாத்தீங்களா? அது என்னது? நடுவுல இன்னும் செம்மாடி அடிச்சாரு இன்னொன்னு திவ்யாவை.
இங்க யாரும் திவ்யா வந்து ஒன்று சொன்னா தெரியுமா, இங்க யாரும் கன்வர்சேஷனா வைக்க மாட்றாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. ஆமா ஆமா அதாவது சர்க்காஸ்டிக்கா உங்க மாதிரி திரும்ப கேட்டாரு. தானே அப்படின்னாங்க. அவங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. ஏம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்குறியா? அதாவது உங்க மாதிரினா நீங்க என்ன பண்ணீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அது கூட தெரியாம ஏங்க ஓ அவங்க என்ன வந்து நினைச்சிட்டாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி கான்வர்சேஷன் வந்து வேற எவனுமே வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அவங்க. இல்லங்க அவங்க கலாய்க்கிறத அப்ரிசியேஷன் எடுத்துக்கிறாங்க. How is she gonna ஏங்க understand this? அவ்வளவுதாங்க அறிவு. அவங்களுக்கு போய் நீங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்க. நான் விடலங்க. நாங்கெல்லாம் சாண்ட்ரா ஆர்மி. அபி சாண்ட்ரா தானே, இன்னும் மாறவில்லை. என்னது? நாங்கெல்லாம் சாண்ட்ரா ஐயா புரியல அமைதியா இருங்க. ரசிகர் ஐயா என்ன அமைதியா இருங்கய்யா. ஐயா லெஃப்ட்ல அமைதியா இருங்கய்யா. இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய போட்டு நேரா போறீங்க. சேச்சி நேஷன் ஏங்க திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சேச்சிக்கு போலாங்க. நாங்க சேச்சிக்கு போறோம். சரி வன்ம சீச்சி பூனை நம்ம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் யோசிங்க. சீச்சிய நான் சீச்சியா வன்ம பாத்துட்டேங்க. பூனை. இதெல்லாம் வன்ம பூனை கஷ்டமா இருக்கு. வன்ம பூனை வாங்க நம்ம அமித்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அமித் கூட ஓகே தாங்க பாவம். நாங்க சேச்சிக்கு அட்லீஸ்ட் போறோங்க. கொஞ்சம் சேச்சிக்கு ஓரளவுக்கு வர்றவங்க சேச்சிக்கு வர்றவங்க இல்ல சேச்சி சப்போர்ட் பண்றவங்க எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. நாங்க ஆர்மி ஆரம்பிக்க போறோம். சேச்சி ஸ்குவாட். நீங்க ஆரம்பிங்க, பிரச்சனையே இழுத்து விட்டுருவான், இல்ல தேர் இழுத்து சேச்சி தெருவுல விட்டுருவான். சேச்சி இருங்க. ஸ்டேட்னு நாங்க கேரளாக்கு போறோம். இந்த பக்கம்லாம் இனிமேல தமிழ்நாடு பீப்புள் எல்லாம் இங்கிட்டலாம் இல்ல. we are going கேரளா. சேச்சி ஸ்டேட் நேஷன்லாம் கிடையாது இனிமேட்லாம். இந்த விவேக் காமெடியில என்ற ஊரு அந்த ஏங்க மாதிரிலாம் அதுக்கு தாங்க விஜய் இன்னைக்கு வார்ன் பண்ணாரு. உள்ளதுல வந்துடாத தம்பி, சேச்சியை பத்திரமா கூட்டு போகணும் அப்படின்னு இருக்காரு. நாளைக்கு பாப்பீங்க எலிவேஷன் என்னன்னு. நாளைக்கு எவ்வளவே இருக்காதுங்க. யாருக்கு எலிவேஷன் கொடுக்க போறாங்க? பிரஜனுக்கா? சேச்சிக்கு எலிவேஷன் சேச்சி நாளைக்கு கேள்வி அதான் பாப்பீங்க. குறுப்படம்லாம் இருக்கு. பிரஜனுக்கு எலிவேஷன் தான். எலிவேஷன் கொடுக்கற அளவுக்கு என்னங்க பண்ண? ஏங்க ஃப்ளையிங் கிஸ்ன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு தாங்க பதறிட்டு இருக்கேன். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கொடுத்து செருப்படி தாங்க யாரோ ஃபிளைங் கிஸ் நினைச்சிட்டாங்க. திவ்யா மாதிரி யாரோ மாத்தி நினைச்சிருக்காங்க. சரியில்லைங்க இதெல்லாம் வந்து நான் இல்ல அவங்களும் அப்படியே நினைச்சிருப்பாங்க. இவர் ரோஸ்ட் பண்ணத அவங்க டோஸ்ட் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. In their launch episode, Divya said that no one respect VJS as the host. Today, she did the same by திவ்யா zoning out when the host was having a conversation with her. Super. மொத்த எபிசோடே ஜோன் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் ஸ்பெசிபிக் பிளேஸ். ஆமா, அவங்கள செருப்பா அடிச்சா அவங்க ஜோன் அவுட் தான் ஆவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி. இல்ல இப்ப நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல அட்லீஸ்ட் பாருவாது வந்து ஷீல் ஓன் ஹர் மிஸ்டேக்ஸ். திவ்யாக்கு சுத்தம். இன்னைக்கு முரட்டுக்கலாம். ஆனா பாருக்கு நான் பாத்துட்டு இருக்கேன். என்னமா பாரு எப்படி அடிக்கிறாங்க உன்னைய கலாச்சு விட்டுட்டு இருக்காரு அவரு. பாரு என்னது பாரு மாதிரியே இல்லையா? என்ன கம்ருதுன்னு வச்சு பாரு கலாச்சிட்டு இருக்காரு. நம்ம கனி மேட்டர் பேசும்போது யாரோ சுகர் கோட்டிங் இது பண்ற மாதிரி யாரோ சொல்லியிருந்தாங்களே, யார் சொன்னது? அப்படியே இன்னைக்கு நான் தான் சொன்னேன். நீங்க இல்லங்க என்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி யாரோ பேசும்போது சொன்னாங்க கனியை பத்தி. கனியை பத்தி நம்ம எங்க அடிச்சுட்டு தானே இருந்திருக்கோம். நம்ம கனியை பத்தி பேசினது 2 நாள் மட்டும்தான். அது 2 நாள் முன்னாடி மட்டும்தான் தனியை பத்தியே பேசியிருக்கோம். நம்ம கனியை பத்தி வேற என்னைக்குமே பேசல. அதுவும் யாரோ வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க, நீங்க கனியை பத்தி பேச மாட்டீங்க. நான்லாம் அந்த உப்பு போட்டதோட சரி கனியை பத்தி பேசவே இல்லை. சபரியும் சேர்த்துட்டாரு அந்த சுகர் ஃபேக்டரியில. சபரியும் இன்னொரு நியூஸ் ஏதோ வந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் மறுபடியும் அவங்களே கேப்டன் ஆக போறாங்களாமே. யாரு? திவ்யா. நாளைக்கு தான் கேப்டன் ராஜேஷ் இருக்கும். அவங்க ஆகணுங்க. ஆகட்டும். என் தலைவி பார்வதி சும்மா விட்டுருவாளா? அக்கா இன்னைக்கு ஃப்ரீ டே, நாளைக்கு தான் நடக்கும். பின்ன யாரு பொருளை கலக்கி விட்டு இருக்காங்க? இல்ல இருங்க 11 மணி ஆச்சு. லைவ் எது வருதான்னு போய் பார்த்துட்டு வரேன். லைவ் வரல. லைவ் நாளைக்கு தான் வரும். ஆனா இன்னைக்கு கேப்டன்சி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. நாமினேஷன் கேப்டன்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. லாங்கர் வீக் அப்படினா லைவ்ல போய் பார்க்கலாம். முட்டை குடுத்து கேள்வி விட்டாங்க அவியா. லைவ் போய் பார்க்கலாம்னு பார்த்தா முட்டைகோஸ் பொரியல் அந்த ஹோட்டல் டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு லைவ்ல. ஆமா கருது என்னடா அரோரா என்னடா பொசுக்குன்னு கம்புஜ நீ போவோன்னு நினைச்சேன் அப்படின்ட்டாங்க பொசுக்குன்ட்டு.
என்னடா இப்படி பண்ணிட்ட? ஃபோக்கஸ் ஃபுல்லா உன் மேல இருந்துச்சு. நீ போயிடுவேன்னு நினைச்சுதான் உன் ஃபோக்கஸ் ஃபுல்லா உன் மேல இருந்துச்சு இப்ப அப்படின்றான். அடுத்த வாரம் அரோரா நாமினேஷன்ல வந்தாலும் ஓட்டு பயங்கரமா வரும். கூப்பிட்டு எழுப்பி தூங்க வச்சு கலாய்க்கிறாரு. அடிச்சிட்டு இருக்காரு அரோராவை. அதுக்கே சிம்பதி பாஸ். யோ பிக் பாஸ் அன்பில்டர் என்ன ஆட்டின்லாம் போட்டுட்டு அரோரா பேரை கேட்டோம்னு. சாம் Black அவர் Heart. அரோரா ஆர்மி. சாம் அவர் அரோரா ஆர்மி. ஓ ஏங்க சுப்பிரமணியம் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் திவாகருக்கும் பிரஜனும் அவரு பிரஜனை கொஞ்சம் வார்ன் பண்ண மாதிரி தான் இருந்தது. எஃப்ஜே வந்து அந்த விஷயத்துல திவாகரை இது பண்ணதையும் சொல்லி காமிக்க தான் செஞ்சாரு. ஸோ ஐ திங்க் அவரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஆனா பத்தல, அவங்க 2 பேரும் திட்டினது பத்தல, அப்படி வேணா சொல்லலாம். பிரஜன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பத்தலோட புரியாது அவங்களுக்கு. இல்ல பிரஜன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த எஃப்ஜே பையன் தேங்க்யூன்ட்டு நக்கலா உட்கார்றான். அவன் ஃபீல் பண்ணிருந்தான் அப்படின்னா சாரி இதுமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்னு தேங்க்யூன்ட்டு உட்கார்றான் நக்கலா. இல்ல புரியல. அவனை கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க. நாளைக்கு எபிசோட்லயுமே எஃப்ஜே கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சேவ் வேற, நாளை அடுத்த வாரம் என்னென்ன ஆட்டம் போட போறானோ. இந்த வினோத் சேவ் வித் கியூஜி கிளாப்ஸ்னு எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. அவனுக்கு இருக்கா மேல வர சொல்லுங்க, அவன் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். யாரு? இல்ல ஓரளவு கிளாப்ஸ் இருந்தது இல்ல வினோத்துக்கு. இல்லக்கா கானா வினோத் சேவ் வித் ஹியூஜ் கிளாப்ஸ் 15 நிமிஷத்துக்கு மேல கிளாப் ஃபர்ஸ்ட் சேவ்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் கிளாப் சவுண்ட் கிடைச்சிருந்தானுங்களே. ஜோன் அவுட் கிரீன் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேர் வச்சிருந்தோம் தெரியுமா? அது யாரு ஞாபகம் இருக்கா? இது அன்ஷிதா வந்து அன்ஷிதா வந்து தர்ஷிகா வச்சாங்க. தர்ஷிகா சொல்லுங்க. ஓகே, எனக்கு அதான் டக்குன்னு ஞாபகம் இருந்துச்சு. ஜோன் யாரோ ஒருத்தவங்க வச்சோமேடா அப்படின்ட்டு. அன்ஷிதா வச்சிருப்பாங்க. அன்ஷிதா வச்சிருக்காங்க ஜோன் அவுட் கிரீன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. நகராஜ் ப்ரோ பேசுங்க. பிக் பாஸ் அன்ஃபில்டர், அதாவது அரோரா ஆர்மி அவர் பேசணும். ஓகே, அரோரா ஆர்மி ஃபர்ஸ்ட் வாங்க. எதுவும் இல்லை ப்ரோ, திவ்யா ஒரே எபிசோட்ல கம்ப்ரூதினே பெட்டரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு உண்மையிலேயே ரியலி ஹார்ட் ப்ரோ. எனக்கு ரியலி ஹார்ட் ப்ரோ பிகாஸ் ஆஃப் அரோரா அழுதுறாங்க இன்னைக்கு. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, திவாகரே பெட்டர்ன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. திவாகர் வாஸ் ஆல்வேஸ் பெட்டர் சாம், உங்களுக்கு தெரியாது ப்ரோ. திவாகர் பெட்டர் தான் ப்ரோ. வாஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏங்க யாருங்க ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி தப்பா பேசுறது? இல்ல லாஸ்ட்ல துஷார் வந்து ஸ்டேஜ் விட்டு போகும்போது ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு. ரசிகா யாரு இருங்க சபரியா வெயிட் எவ்ரிவன் வெயிட். சபரி ஆர்மி பேசுங்க. இல்ல வந்தோட திவாகர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தெரியாம ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேனோ. கான்டெக்ஸ்ட புரிஞ்சிட்டு பேசுங்க சபரி ஆர்மி. வாங்குங்க, நடுவுல வந்துட்டு கேட்டுறீங்க. நாங்க சொல்றது திவ்யா பண்ற வேலையை பார்த்தா, திவ்யா இன்னைக்கு பண்ணதை பார்த்தா புரிஞ்சிச்சு. திவ்யாவோட கமருதீன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் சாம் வந்து திவாகர் சொன்னாரு, அதுதான் தாங்க முடியலன்னு சொல்றேன். ஒரே நிமிஷம் ரசிகன், நீங்க வந்து உண்மையா யாரோட ஃபேன்னு வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் ரசிகன். நான் யாரோட ஃபேனா? ஆமா, என்ன வந்து டிஎம்ல ஒருத்தங்க பிங் பண்ணி கேக்குறாங்க உங்ககிட்ட கேட்க சொல்லி. நீங்க போடுற போஸ்ட் வந்து ஒரே குழப்பமா இருக்கான். இல்ல உங்களுக்கு யார பிடிக்கும் கேக்குறாங்க. இல்ல சொல்லுங்க ப்ளீஸ். வன்மபுனை அவர் போடுற போஸ்ட் குழப்பமா இருக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். நான் கேக்கலங்க, ஒருத்தங்க என்கிட்ட கேக்குறாங்க, அப்ப பாருங்க. அது அவங்க கிட்ட சொல்லுங்க. அவர் போடுற போஸ்ட நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்றேன், சிரிச்சிட்டு போயிடுங்க, சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க, சிந்திக்காதீங்க. ஆமா சிந்திக்காதீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, ரசிகம் போஸ்ட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்பதான் சொல்லாத. நாளைக்கு உங்க போஸ்ட்க்கு இம்ப்ரஷன் வரலன்னா சாம் தான் காரணம். அவருக்கு சாம் தான் காரணம். சாம் அப்படிங்க கண்டென்ட் பிளாக்கர் இங்க வந்து என் போஸ்டையும் பிளாக் பண்ணிருக்காங்க. இங்க போஸ்டையும் கண்டென்ட் பிளாக், ஸ்பேஸ்ல உட்கார்ந்தாலும் கண்டென்ட் பிளாக். சபரிக்கே டப்பு கொடுப்பார் போல. இவரை உள்ள அனுப்பி விடுங்க ஃபர்ஸ்ட். ஆர்னப் வந்து நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு ஆரம்பிச்சுவாங்க. சபரி மேர்லாம் சுகர் கோட்டிங் இல்ல, சபரி மேர்லாம் சுகர் கோட்டிங் எல்லாம் பண்ணிலாம் பேச மாட்டாங்க. எதா இருந்தாலும் பேசி அவர் எதுவும் சுகர் கோட் பண்ணி பேசல. இன்னைக்கு தெளிவா தான் பேசினாரு. நான் அபியை ரசிகனை அண்மையா கண்டிக்கிறேன். அப்புறம் எதுக்குங்க விஜய் போட்டு அடிச்சாரு? எங்க அடிச்சாரு சொல்லுங்களேன். கனியதான் தாளாட்டிட்டு இருந்தாரு, அப்புறம் எஃப்ஜே தாளாட்டிட்டு இருந்தாரு, ரஜினை தாளாட்டிட்டு இருந்தாரு. எங்க வந்து சபரி சைடு வந்தாரு? சொன்னாரல்ல கனி நீங்க இப்படிதான் பேசுவீங்க, இப்போ அப்படி பேசாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் இவர் இல்ல நான் பேசுறேன், கரெக்டா பேசுறேன்னு பேசினாரு. தெளிவா பேசினாரா இல்லையா, அதான் அந்த மேட்டருங்க. கொஞ்சம் சுகர் கோட் தான் பண்ணாரு ஆக்சுவலா.
ஆமா சாம்பாருக்கு உப்பு இல்லைன்ற கதை தான் சொல்லி வந்தாரு. இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எவிக்ஷன்ல ரம்யா தான் இருந்திருப்பாங்க. நாம வெளில போறது இல்ல. இந்த இவருக்கு பிரவீனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை யாரோ ட்ரெஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க பாத்தீங்களா, ரெட் கலர்னு சொல்லி. அதனாலதான் வந்து அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்களாம். டிஎல்ல போட்டுட்டு இருக்கானுங்க. ஒண்ணு உருட்டு அப்படின்னு முடிச்சிருங்க, அவ்வளவுதான். நான் வாய் உருட்டுறேன். ரெட் கலர் கோடு வேடா, அவர் கிளம்பி டேஞ்சர் வெளில இருக்காருன்னு வாடான்னு. சொல்லிட்டு. ஆனா எனக்கு எனக்கு ஒரே ஒரு தான், ஒருவேளை வந்து திவ்யா கேக்கலக்கா. என்ன கண்டென்ட் பிளாக்கர் கேப்டன், கண்டென்ட் பிளாக்கர். கேக்கலையே. திவ்யா பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா? அபி கட்டாய் கேக்குது அபி. அபிகா சாரி, அபி நெட்வொர்க் அபி பேசுறது கேக்கல. அபிகா பேசுறது எதுவுமே கேக்கல. ஆனா ஆக்சுவலி இன்னைக்கு நிஜமாவே வந்து இன்னைக்கு ஹாப்பியா பார்த்தேன். வீக்கெண்ட் எபிசோடா இது அந்த மாதிரி ஜாலியா ஃபீல் இருந்துச்சு. இல்ல. ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் அந்த ஆட்டிடியூடு அப்பா சீரியஸா சொல்றேன். நைஸ்ல. எது நைஸ்? ஆதரி வெறுத்த மாதிரி இப்ப இதை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு ஒண்ணு ஆட்டிடியூட் நோ காட்டிட்டு. நோ 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 வெயிட் பண்ணுங்க. இன்னொரு வாரம் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை அடிக்கலாம். ரைட், கொடுக்கலாம். அப்போ திவாகர் பிஆர் இல்லையா ரசிகர் நீங்க? நான் கூட திவாகர் பிஆர் திவாகருக்கு பிஆரே இல்லன்னு தானங்க சொல்லிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல எங்க பேர் இருந்துச்சா பாத்தீங்களா இருக்கு. திவாகருக்கு பிஆர் இருக்குன்னு நியூஸ் வந்துச்சு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அந்த லிஸ்ட்ல பேர் இருந்துச்சா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. இப்ப லிஸ்ட்ல இல்ல, பட் பூர்ணி வேற ஸ்பேஸ்ல ஒருத்தர் ஏதோ வந்து இது பேசி வச்சிருந்தாரு, பிஆர்ஓ அப்படிலாம் பேசுறாரு. யாரோ கிளிப்பிங் எல்லாம் இங்க ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த ஸ்பேஸு கீழே. அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த பொண்ணு போட்டதுல இருந்துச்சா? இல்ல நான் ரசிகன் ப்ரோ ஒரு லிஸ்ட் போடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறேங்க. எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிக்கிறேன். இவங்க நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு நெஞ்சு நின்றுச்சு. ஏய் என்னடா அசால்ட்டா போடுறீங்க, வாரத்துக்கு 1 15 பிளஸ் வந்து நாமினேஷன் வாரத்துக்குலாம் 1 போட்ட கணக்கு எவ்வளவு இருந்து பாருங்க. ஆத்தி இல்ல இவங்க என்ன ரசிகன் இவங்க என்ன பிஆர் பண்றாங்களா இல்ல கேம்லிங் பண்றாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யாரு? ஹலோ யாரோ பேசுங்க ப்ரோ. நான் நீங்க நிறைய பேசுறீங்க, நான் கொஞ்சம் பேசுறேன், அது கொஞ்சம் கேளுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ அபிஷியல் ஓட்டிங் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா நமக்கு வெப்சைட்ஸ்ல வந்து அன்அபிஷியல் ஓட்டிங்ஸ்னு வரும். அதுல சில பேருக்கு ஓட்டிங்ஸ் நிறைய இருக்கும். அதை ஒட்டி தான் வீக்கெண்ட்ல எலிமினேஷன் ஆகுது. சம்டைம்ஸ் அது அது முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால அந்த அன்அபிஷியல் ஓட்டிங்ஸ்ல அந்த நேமை மாத்தி மாத்தி பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அது மோரலஸ் கரெக்டா இருக்கு. ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா சீசன்லயுமே அந்த டிஆர்பிக்காக அவங்க ஆளுங்களை தான் வின் பண்ற மாதிரி மாத்திருவாங்க. அது மக்களுக்கு ஃபேவரா இருந்தாலும் சரி, ஃபேவர் இல்லைனாலும் சரி. இத பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன? இது இது எதுக்காக இப்படி நடக்குது? அப்படியே இந்த 104 நாள் முட்டாள்தனமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கதான் வின்னர் டிசைட் பண்ணிடுறாங்கல்ல. நமக்கும் தெரியும், முக்காவாசி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், முக்காவாசி பேருக்கு தெரியும் இத பத்தி. அப்புறமும் ஏன் இதை நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஏன் அது மேல கிரேஸா இருக்கோம்? இந்த அன்அபிஷியல் ஓட்டிங் வந்து டோட்டலி மேனிப்புலேஷனுங்க. அதெல்லாம் பெய்டு. அவங்க வந்து எப்படின்னா ஆக்சுவலா வந்து அவங்களுக்குமே வந்து அபிஷியல் ஓட்டு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த அன்அபிஷியல் ஓட்ல. அது ஒரு மினிமம் நம்பர்ஸ் அவ்வளவுதான் வருது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மொத்தமே டோட்டலாவே பண்ணீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 lakhsக்குள்ளதான் இருக்கும் எல்லா ஓட்டிங்கும் சேர்த்தீங்கன்னா. அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்குல்ல ஆப்ல வந்து இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பாக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல. அது இல்லாம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஓட்டு தான் ஆப்ல போட முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்அபிஷியல்ல நீங்க பாட்ஸ் அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை வச்சு இப்போ ஒருத்தரே வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ஓட்டு 10,000 ஓட்டுன்னு போடலாம். அப்படி டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே லேக்ஸ் கணக்குல போடலாம். ஒரு மிஞ்சி போனா ஒரு 100 பேர் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா அன்அபிஷியல்ல லேக்ஸ் கணக்கு போடுறோம். இதை பேஸ் பண்ணி மேனிப்புலேஷனை வச்சு இவங்களுக்கு வந்து இப்போ
ஒரு 5 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல 4 பேர் அவங்களுக்கு பிடிக்காது, 5 பேருமே பிடிக்காதவங்களா இருக்கும். அதுல யாராவது ஒருத்தர் சரி அந்த 5ல 1 இவங்களை வந்து நம்ம வந்து எந்த காரணமும் இல்லைன்றதுக்காக அங்க போடலாம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஓட்டிங். அந்த சரி இவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நம்ம இந்த வாட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி, இந்த 4 பேர் பிடிக்காத காரணத்தினால இவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு போடுவாங்க. ஒரு சிலர் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்காக போடுவோம். இதுதான் மேட்டரே தவிர்த்து இந்த இது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் ரீச், வந்து அந்த அளவுக்கு மாஸ் மெஜாரிட்டிலாம் கிடையாது, கொஞ்சம் பேருக்கு தான் ரீச். ஆனா அங்க வந்து உங்களுக்கு எப்படின்னா கடைசி 4-5 பேர் இருக்கும், அவங்க லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு 4 கார்டு எடுத்து இப்போ இந்த வாட்டி சீசன்ல இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் நாமினேஷன்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பேர், அதுல 8 பேர் சேஃப்ல இருப்பாங்க. அந்த லாஸ்ட் 4ல யார வேணாலும் சேனல் வந்து எவிக்ட் பண்ணலாம், அது சேனல் டிசிஷன் இருக்கும். ஓகே, அதுலதான் அப்படிதான் வரும் அது எப்பவுமே. அதே மாதிரி 5 பேர் இருந்தாலுமே லாஸ்ட் 3 பேர் இல்ல 2 பேரை வந்து சேனல் வந்து யார வேணாலும் எவிக்ட் பண்ணலாம், அவங்களுடைய கன்சிடரேஷன்ல வச்சுதான் பார்த்து எவிக்ட் பண்ணும். இந்த வாட்டியுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில வந்தது வந்து ரம்யா பேர் வந்துச்சு, ரம்யாவுமே பாட்டம்ல இருந்திருக்காங்க, அவங்க சேவ் பண்ணிட்டு பிரவீன் எவிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த அன்அபிஷியல்ன்ற இதையே நம்ம மறந்துட்டு என்னைக்கு நம்ம ஷோ பார்த்து அதுல ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம பிடிச்சி ஓட்டு போடுறோம், இல்ல பிடிக்காதவங்க ஓட் பண்ணாம வெளியில அனுப்புறோம் அப்படின்றதுதான் ஒரு ஹெல்தியான இதுவா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் பார்க்க கூடாது, இதுவும் பார்க்க கூடாது. இந்த அபிஷியல்னு சொல்லி லீக் பண்ணி போடுவாங்களா, இவ்வளவு யார் லீடிங்ல இருக்கா அப்படின்றது போஸ்ட் போடுவாங்க, அதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம என்னவா பாக்குறோம் ஷோ, நம்ம ஷோல வந்து நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்றத மட்டும் வச்சுதான் நம்ம வந்து ஓட்டு போடணும். நான் ரெகுலரா அப்படிதான் ஓட்டு போட வச்சு இவங்களுக்கு போடலாம் அவங்களுக்கு போடலாம்லாம் மாத்தி மாத்தி நம்ம மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தா போடுவேன், பிடிக்கலன்னா போட மாட்டேன், அவ்வளவுதான். இன்னொரு கொஸ்டினும் இருக்கு, கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நம்ம 9 சீசனும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு 3-4 சீசனா 24/7 காட்டுறாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் அது கிடையாது. அண்டு இது வந்து இன்னுமே எனக்கு சரியா கிளாரிட்டி இல்ல, இது ஸ்கிரிப்டடான ஒன்னா இல்ல ஸ்கிரிப்டட் இல்லாததான்னு எனக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இப்ப 24/7 பாக்குறோம் அப்படின்றப்போ நமக்கு ஜென்யூனா தெரியும் இந்த பிளேயர் வந்து பின்னாடி பேசல, நேர்மையா விளையாடுறாங்க, அது உண்மையான்றதை தாண்டி பின்னாடி இவங்க பேசலப்பா, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறாங்க, சோ இவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க, இல்ல ஒரு 80 days 70 days வரைக்கும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில நம்ம பாக்குறோம். 24/7 வாட்ச் பண்றதுனால நான் சொல்றேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் கூட சில முக்கியமான பிளேயர்ஸ வந்து அந்த அந்த வீக் டிஆர்பிக்காக எலிமினேட் பண்றப்போ நமக்கு அன்ஃபேரா தெரியுது. அதாவது இப்போ அந்த சரி நம்ம வெளியில இருந்து பாக்குறோம்ப்பா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரி இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம இவங்களெல்லாம் ஐ மீன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியும் இவங்க நல்லாதான்ப்பா விளையாடுறாங்க, ஆனா அவங்களுக்கும் ஷாக்கா இருக்கும், என்னடா இவங்க வெளியில போறாங்களேன்னு கேட்டா மக்கள் ஓட்டு அதனால வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரியான பணம் தராங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சேலரின்ற விஷயத்துல பணம் வந்துற போது அதுக்காக நான் நேர்மையா விளையாண்டுருக்கேன், இருந்தாலும் என்னை எவிக்ட் பண்றாங்களேன்ற அந்த அந்த கோவத்தை கூட வெளியில சொல்ல மாட்டாங்களா? இது வரைக்கும் வெளியில வந்து யாரும் அப்படி ஒரு கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நம்ம வந்து எனக்கும் ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு, 9 சீசன் நம்ம பாக்குறோம்ல, ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு மைண்ட் இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி எதுவும் தோணாதா? கண்டிப்பா தோணுங்க. இப்ப ஆதிரி இன்டர்வியூல எல்லாம் அதுதான் பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வெளியில வர வேண்டிய அவசியமே இல்ல, என்னோட மட்டமா விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஆதிரி ஸ்டேஜ்லயே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எவிக்ட் ஆகும்போது வெளியில வந்து விஜிஎஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க, மக்கள் என்னையே வெளியில எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து இந்த ஷோல இருக்கிறதுக்கு அவ்வளோ இது நான் போட்டிருக்கேன், இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றவங்க கொடுக்காதவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க உள்ள பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸ் வந்து போய் சேர்ந்துக்கிற விதம். இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்போ அண்ணன் தங்கச்சியா பழகி சேர்ந்துக்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு மேனிப்புலேஷன் தான், எமோஷனல். இப்ப நீ கூட சொன்னாரு பாருங்க, நீங்க அண்ணா அக்கான்னு சொன்னீங்கன்னா ஒரு எமோஷனல் இதுக்குள்ள போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு 4-5 பேர் வந்து உள்ள சேர்ந்துக்கிறாங்க. அப்போ அதுல வந்து 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் வருவாங்க, ஓகேவா? இப்போ
நீங்க இந்த குரூப்பே எடுத்துக்கோங்களேன். இந்த நம்ம அன்பு கேங்லேயே எடுத்துக்கோங்க. கனி, சபரி, அப்புறம் வந்து எஃப்ஜே, ரம்யா, கெமினே வச்சுக்கோங்களேன். இந்த 5 பேரை எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து கனி வந்து ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சபரிக்கு ஆல்ரெடி ஓட் பேங்க் இருக்கு. ஆனா அந்த கனி, சபரி இவங்க வந்து வரமாட்டாங்க. ஆனா இவங்க கூட இருக்கிறவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கனி அண்ட் சபரிக்கு போட வேண்டிய ஓட்ஸை வந்து அவங்களுக்கு போடுவாங்க. அப்போ அவங்க வந்து இந்த ரம்யாலாம் வெளியில வர வேண்டிய ஆளு, எஃப்ஜே எல்லாம் வெளியில வர வேண்டிய ஆளு. ஸோ இவங்களுடைய ஓட்ஸ் அங்க டைவர்ட் ஆகும்போது அவங்க சேவ் ஆவாங்க. அதை தாண்டி இன்னொருத்தர் தனியா இண்டிவிஜுவலா வந்து நல்லா விளையாடி இருப்பாரு, அவருக்கு வந்து அந்த இது வந்து பாதிக்கும் போயிட்டு. அதுதான் அது அது இந்த கண்டஸ்ட். சரி, ஆனா ஆனா நீங்க சொல்லுங்க. இப்ப இல்ல நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடா இல்ல வந்து உண்மையிலேயே அப்பப்ப நடக்கிற மொமெண்ட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்களா? அங்க உள்ள இருக்கிறது வந்து அந்த டாஸ்க் தாங்க. டாஸ்க் தான் ஸ்கிரிப்டட். ஓகேவா? இந்த டாஸ்க் இப்படி விளாடணும்னு சொல்லி கொடுக்கறது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர் வர்றது தான் ஸ்கிரிப்டட். மற்றது அதை தாண்டி அந்த அந்த டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அது எப்படி எந்த வகையில அணுகுறாங்க, அதை வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்றது எல்லாமே அவங்களுடைய ஓன் தாட்ஸ். அது வந்து ஸ்கிரிப்டட்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களா யோசிச்சு அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு நடுவுலையும் டைம் தராங்க. நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க, இங்கேயே உட்காந்து பண்ணுங்க, தனியா போய் பண்ணாதீங்க, இந்த லிவிங் ஹால்லேயே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னும் போதெல்லாம் அவங்க என்னவா அதை அணுகுறாங்க அப்படின்றத வந்து அது நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதெல்லாம் இல்ல இல்ல இல்லண்ணே இல்லண்ணே கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப நம்ம பார்வதின்ற கேரக்டர் அவங்க சொல்றாங்க வந்து இதுதான் நான் இப்படிதான் வெளியில இருப்பாங்கன்னு. ஆனா நல்லா வந்து 8 சீசனுமே பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களுக்கு எது பண்ணா பிடிக்கும் எது பண்ணா பிடிக்காதுன்னு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றப்போ இப்ப பார்வதி வந்து அப்படி ஏன் நடந்துக்கணும் வாண்டடா? நம்ம வேணுக்குன்னே அப்படி நடந்துப்போமா? பார்வதிக்கு வந்து நெகட்டிவ் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க வந்து நான் இப்படிதான், அவங்களுக்கு வெளியிலேயே 1008 நெகட்டிவ் ஆல்ரெடி இருக்கு. அதனால அவங்க நெகட்டிவ் பத்தி யோசிக்காம அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இறங்கி வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். இந்த ஷோ வந்து எப்படி நம்ம கொண்டு போனோம், இதை வந்து என்கேஜிங்கா வச்சுக்கணும் ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்ற ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கணும் அப்படின்றதுல இறங்கி அவங்க வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதனால அவங்களுக்கு நெகட்டிவ் பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதனால ஓகே, சொல்லுங்க. நெக்ஸ்ட் மைத்லி பேசட்டும். மைத்லி பேசுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மைத்லி இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. பேசுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப பிடிச்சது. என்னன்னே தெரியல. எனக்கு இந்த மெயினா பாத்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து திவாகர் வச்சுட்டு போட்ட கண்டென்ட் எல்லாம் செம்ம சிரிப்பா இருந்தது. நாங்க அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அவரு வந்து ரயில் ஏறிப்போன்னு சொல்லிட்டு வினோத் அவரு சொன்னதாகட்டும், இவரை வச்சு சாண்ட்ரா கிட்ட பேசின கம்யூனிகேஷன், இதெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்டா. எனக்கு வந்து பர்டிகுலரா அந்த ஒரு செக்மெண்ட் செம்ம சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதை விட்டுட்டா திவ்யா வந்து ஐயோ கமருதனுக்கும் டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு பேசுறதுக்குன்னு எனக்கு செம இதாயிடுச்சு. நான் திவ்யா மேல வச்சிருந்த ஒரு இதுவே ஐயோ எல்லாமே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கு. என்ன ஸ்பாயில் ஆன மாதிரி புரியலையே. அதாவது நான் உண்மையிலே அவங்க வந்து அவங்க இன்ட்ரோல சொல்லிட்டு வந்ததும் சரி, அதாவது அவங்க உள்ள வந்தாங்கல்ல, அவங்க லான்ச் எபிசோட்ல சொன்ன விதமும் சரி, அது அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ், இங்க உள்ள வந்து வச்சிருந்த கான்வர்சேஷனு, அவங்களே ஜோன் அவுட் ஆகி விஜேஎஸ்க்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த லான்ச் எபிசோட்ல. அங்க வந்தா இவரே வந்து எங்கேயோ ஒரு உலகத்துல உட்கார்ந்து இந்த அம்மாவே உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அதெல்லாம் வந்து என்னடா இது, எதுவுமே கமருதனுக்கே டஃப் கொடுக்குறாங்க பேசுறதுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலா. திவ்யா கஷ்டங்க. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த அளவுக்கு ஜோன் அவுட் ஆகி இருந்தது வேற யாருமே இல்ல. திவ்யா தான் நம்பர் 1 அதுல.
எனக்கு என்னமோ அவங்க வந்து அதாவது ஜோன் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு டைம்ல அப்படி கூட தோணுச்சு. வாண்டடா அவங்களுக்கு அந்த இடத்துல எல்லாமே துஷார் சும்மா பாயிண்டா வச்சு மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி அவங்க ஜோன் அவுட் தெரியல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சமாளிச்ச மாதிரியும் ஒரு சமயம் தோணுச்சு ஆக்சுவலா. இல்ல அவங்க மாத்தி மாத்தி அங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க திவ்யாவை. சோ அதனால அவங்க வந்து நிறைய விஷயத்த யோசிச்சு அப்படி ஒரு மாதிரி லைட்டா வந்து கேக்கல பீகா, கேக்கல bro. மயிலிங் வாசி இது மறுபடியும் ரீஸ்டார்ட் என்ன பண்ணிட்டு வாங்களேன். பேசுறதே கேக்கல. டிஎம் பண்ணி விட்டுரு விக்னேஷ். நான் டிஎம் Okay, பண்ணிடுறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கண்ட்ரி போட்ட. பேசுங்க. அதுதான் ப்ரோ. இதுதான் எனக்கு ஆக்சுவலா தோணுச்சு. மறுபடியும் இன்னொன்னு கவனிச்சீங்களான்னு தெரியல. அகைன் பாரு வந்து கமருதன் கிட்ட போயிட்டு மறுபடியும் ஒரு ரூட் ஆரம்பிக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இது என்னடா இது, இவங்க திருந்தவே மாட்டாங்களான்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இதுக்கு ஒரு இருந்தது. எண்டே கிடையாதுன்ற மாதிரி எண்ட் ஆமா. எனக்கு அப்படிதான் அது இருந்துச்சு அந்த நடுவுல. அது பார்த்தபோது என்னடா இது மறுபடியுமா அப்படின்னு இருந்தது. அதை கட் பண்ணி திரும்ப போய் எபிசோடோட எண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருந்தது. ஐயா இது என்னது, இது மாறி மாறி எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதுதான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. குட் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. பார்த்தோன்னே என்ன மறுபடியும் இருந்து ட்ராக் போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அமிர்தனும் அதே மாதிரி பேசிட்டு இருந்தானா, ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐயோ வாங்கின அரோராலாம் எங்க அவ அழுகிறது பக்கா ஃபேக். ஐயோ அது சுத்தவே அவ ஃபீல் எல்லாம் பண்ணவே இல்ல. அவ பாட்டுக்கு இருக்கா, அவ பாட்டுக்கு. ஐயா அவளை வெளில போக சொல்லிக்கணுங்க. இதெல்லாம் வேஸ்ட். அது ஆக்சுவலா உள்ள இருக்கிறது. அதான் இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல இன்ட்டு கொடுத்துருக்காரு. அரோரா கனி 2 பேருக்குமே அடுத்த வாட்டி நாமினேஷன்ல போகணும்னு சொல்லி சைலண்டா ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காரு. யார் யாருக்கெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி நாமினேஷன் வாங்க ஃபேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்ட்டு. ஒரே நிமிஷம். நடராஜன் அட்வைஸ் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் அன்ஃபில்டர், அதுக்கப்புறம் நியூட்டன். பேசுங்க சார். இந்த விஜேஎஸ் எபிசோட் இந்த வாட்டி ஃபயர் பேக்டா இருந்தது. கம்ப்ளீட்டா எல்லாமே டைட்டா இருந்தது. எல்லாருமே கரெக்டா பேசினாங்க. இவரும் வந்து ஃபுல் ஃபயர்ல தான் இருந்தார். ஆக்சுவலா பிரைஸ் பண்ணினார்னு பார்த்தா, பாராட்டினார்னு பார்த்தா பார்வதியை டெஃபினட்டா பாராட்டினார். ஆக்சுவலா வீட்டுல இருக்கிறவங்கள அந்த டாபிக்ல வந்து டெஃபினட்டா பாராட்டினாரு. அப்புறம் 2-3 இடத்துல வந்து மேடம்னு சொன்னார். ஆக்சுவலா ஒரு மாதிரி இதுவா சொன்னார், ஒரு ரெஸ்பெக்டபிளா ஒரு இதுவா சொன்னார். ஆக்சுவலா அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு பிளேஃபுல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பேசினார். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நான் வந்து பாருவுக்கு இந்த வாட்டி கிடைச்ச பிரைஸா தான், பாராட்டா தான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் கம்ருதீன்ட்ட பேசும்போது ஓரளவுக்கு சாஃப்ட் கிளவுஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான், விளையாட்டுத்தனமா தான் பேசினாரு. ஒரு டஃப்பாவே நடந்துக்கல. ரெண்டாவது வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுக்கறதுன்னா கனிக்கும் சபரிக்கும் கொடுத்தாரு. ஆக்சுவலா நீங்க வந்து கிட்டத்தட்ட கனி வந்து ரஞ்சித் மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க வழ குழன்னு சுத்திட்டு தான் இருப்பீங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க கரெக்டா கருத்து எடுத்து முன் வைக்கணும் அப்படிங்கறத வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாலிஷ்டா சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாலிஷ்டா சொன்னார். ஆக்சுவலா கருத்தை கரெக்டா முன் வைக்கணும், நீங்க சுகர் கோட்டடா சொல்லக்கூடாதுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல 2-3 டைம்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது ரஞ்சித் மாதிரி போயிடுச்சு. இவங்க ஏதோ அந்த மாதிரி வழ குழன்னு சுத்திட்டு இருக்காங்களோன்னு அதேதான் சபரிக்கும் சொன்னார். ஆக்சுவலா டஃப்பா நடந்துட்டாரு, கிட்டத்தட்ட டஃப்பா மிலிட்டரி மாதிரி நடந்துட்டு இருக்கிறான்னு பார்த்தா திவ்யாவுக்கு வந்து நல்ல ஃபயரிங் கொடுத்தாரு. ஆக்சுவலா அப்புறம் அதே மாதிரி பிரஜனுக்கும் கொடுத்தாரு. இந்த பிராங்க்ல வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மெசேஜ் வந்து சாண்ட்ராவையும் வச்சு சாண்ட்ராட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாரு உங்க ஹஸ்பண்டுங்கிற மாதிரி அது பிரஜனுக்கு வச்ச வார்னிங் மாதிரி தான் பாக்குறேன். அது இவங்க 2 பேரையும் கொஞ்சம் லைட்டா விட்டுட்ட மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா கம்ருதினியும் பிரவீனையும் அந்த அளவுக்கு பண்ணாம
ஓரளவுக்கு இது யார் பிளான் பண்ணாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இது யார் பிளானிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கிளியரா வந்து பிரஜனுக்கு தான் ஒரு வார்னிங்கா இருந்தது ஆக்சுவலா. அதனால மொத்தத்துல வந்து பார்க்கும்போது பிரைஸ் பண்ணாரு, வார்னிங் கொடுத்தாரு, டஃபா நடந்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இது போன வாரம் இருந்த மாதிரி தான் இருந்தது. இதை விட அவரால் பெட்டரா பண்ண முடியும்னு தோணல. நல்லா தான் பண்ணாரு ஆக்சுவலா. இந்த வாட்டி என்னால ஒரு துளி தப்பும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீக்கெண்ட் இந்த சாட்டர்டே இதுல வந்து ரொம்ப கரெக்டா பண்ண மாதிரி தான் இருந்தது. எல்லாமே கவர் பண்ணாரு. நம்ம நினைச்சது எது இதெல்லாம் கொஸ்டின் கேட்கணும்ன்றது மேக்சிமம் கவர் பண்ணிருக்காரு இந்த வீக். இல்ல எஃப்ஜேவை அடிச்சது பத்தலையேங்க. அது மட்டும்தாங்க இன்னும் எனக்கு வன்மமாவே இருக்கு. உங்களை மாதிரி அடுத்த வாரம் அடிப்பாங்க. ஏங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல கேக்குறீங்க? நாளைக்கு கூட இருக்கு, நாளைக்கு கூட இருக்கலாம். தெரியலங்க. எனக்கு பாஸ் கொடுத்துக்கிட்டு கேட்டாரு திவாகர வாடா போடான்னு நீங்க சொன்னதெல்லாம் நாளைக்கெல்லாம் கேட்டாரு. எதிர்பார்க்காதீங்க. எஃப்ஜேக்கு நாளைக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு. அமித்துக்கு தான் அடிப்பிருக்கு. ஏங்க என்னங்க சப்போர்ட் பண்ற புரியலங்க எனக்கு. சப்போர்ட் பண்ற அளவுக்கு என்னங்க பண்ணான் அவன் வீட்ல? அமித் விஷயத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அமித்தை தான் அடிச்சிருக்காங்க. எஃப்ஜே ஏத்தி தான் விட்டுருக்காங்க. ஓகே பாப்போம். அப்படியே ஏத்தி விட்டு இன்னும் ஆடுவான். ஆனா ஐ நாளைக்கு திங்க் எவ்வளவு இது இருக்கு. நாளைக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேற பிரவீன் ராஜ் பண்ணுவாங்களா தெரியலையே. அவனுக்கு அதான் திருப்பி கேக்குறேன். கேப்டன்சி வந்து அங்க பெருசா பண்றதுக்கு சீக்ரெட் டாஸ்க் அது வேற இருக்கு. நாளைக்கு கமருதீனுக்கும் ரோஸ்ட் இருக்கு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அந்த இவர் போட்டு குத்துருவாரு சொல்லுவாங்கல்ல, எது பிரஜன் போட்டு குத்துருவாருல அந்த டாஸ்க்ல. எந்த டாஸ்க்ல? இல்ல ஒரு டாஸ்க் ஒண்ணு வைப்பாங்களாம் ப்ரோ, சம்திங் எல்லாரையும் கேக்குற மாதிரி. அதுல போட்டு குத்துருவாராம். அதுல ரோஸ்ட். அது அந்த இது அதாவது யார் இந்த வீட்டுல இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அந்த வேஸ்ட் வந்து அவங்க நாளைக்கு 0 இன் பண்ணி அரோராவை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு பண்ணி தொலைங்கடா, அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன்டான்றாரு. அதேதான். இதுக்கு மேல ஓபனா சொல்ல முடியாதுடா. என்னதான் நாமினேட் பண்ணாலும் அரோரா போக மாட்டாங்களே வெளியில. அடுத்த வாரம் பாருங்க, நானே அரோராக்கு ஓட்டு போடுங்க டு ரிமூவ் எஃப்ஜேன்னு போஸ்ட் போடுவேன். அப்ப தெரியும். நான் போய் கேட்டேன் ரசிகன் ப்ரோ கிட்ட, ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டு ஓட்டு கேளுங்கன்ட்டு. இந்த வீக் பண்ணிடுங்க ப்ரோ. செஞ்சுட்டா போச்சு. அண்ட் தென் எனக்கு என்னன்னா, திவ்யா வந்து ஜோன் அவுட்லாம் ஆன மாதிரி தெரில. ஷி கைண்ட் ஆஃப் லிவ்ஸ் இன் டெலியூஷனல் வேர்ல்டுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அவங்க பேசினது. ஏன்னா இந்த வீக் வந்து ஆக்சுவலாக யாருமே உள்ள போகல. மேபி திஸ் குட் ஹவ் கான் லாங்கர்ன்ற மாதிரி தான் தோணுச்சு அதில் எடிட்டிங்லாம் பார்க்கும்போது. அவங்க என்னதான் ஜோன் அவுட் ஆனாலும் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, மைக்கே போடலன்னா சொல்லுவாங்க யாராச்சும் வந்து. அப்போனா என்ன, ஏதோ ஒரு டெலியூஷனல் வேர்ல்டில் இருக்காங்களோன்ற மாதிரி தான் தோணுது. இல்ல என்ன நிஜமாலே அந்த டிவில எத்தனை வாட்டி சொல்லிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அங்க துஷார் கூட அவங்க சண்டைக்கு வந்ததே, she was not wearing the mic and she was standing and talking with these guys. அங்க வந்து துஷார் சொல்றான் மைக் போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் உள்ள போட்டு வர்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு சொன்னா எனக்கு புரியலையே. அங்க பாருவே பல வாட்டி பார்த்து சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு இல்லங்க பிக் பாஸ்மே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காரு நிறைய வாட்டி. அவங்க பிக் பாஸோட ஓனர் பாஸ் அந்த மாதிரி நினைச்சு பண்ணிட்டு அவங்க பண்றது எல்லாமே கரெக்டா அந்த ஆட்டிடியூடே இருக்கு. ரசிகன் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா, இவங்க ஆக்சுவலா வந்து விஜய் சேதுபதியை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அவன் இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்கான், எப்படி அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரி முதல்ல கொஸ்டின் பண்றாங்க. துஷார் தப்பா சொல்றானே, அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? அவன் அப்பதான் விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு, அவர் தப்பா பேசியிருந்தா நான் தடுத்திருப்பேனே, கேள்வி உங்களுக்கு தானேங்கிறாரு. ஆக்சுவலா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, துஷார் தப்பா சொல்றாங்க, நீங்களும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவன் தப்பா சொல்றான், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனாலதான் ஜோன் அவுட் ஆனேங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆக்சுவலா அதுல. ஓகே சரி ஓகே, அவங்க டெலியூஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஷீஸ் இன் ஹர் ஓன் வேர்ல்டு. அவங்க வேர்ல்ட்ல வந்து அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், மிச்சம் சொல்றதெல்லாம் ராங்ன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வேர்ல்ட்ல வந்து யூ கான் கொஸ்டின் ஹர், அவ்வளவுதான். அண்ட் தென் பிரஜின் அட்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா, விஜய் சேதுபதி வந்து ஒரு ஸ்மைலிங், ஒரு
சிரிப்பை கட்டுப்படுத்திட்டு அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நண்பன் அது தானே யாராச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல. அது கிளியரா ஃபீல் ஆச்சு. என்னடா இது இப்படி பண்றேன்ற மாதிரி அதை இருந்துச்சு. கரெக்டா ஃபினிஷ் பண்ணும்போது லைட்டா தட்டி விட்டு போயிட்டாருங்க. தட் இஸ் த திங் ரைட். இப்போ வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஆம்பளை இஷ்யூவை. அது எதுக்காக வந்துச்சுன்னு இருக்கு, அதையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ரூமோட போய் சார்ஜ் பண்ணிட்டு போனது அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். திஸ் கை தே ஜஸ்ட் மூட் பாஸ்ட் இட். இப்போ வந்து சும்மா ஆம்பளை மட்டும் இல்லை ப்ரோ பொம்பளைனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனி சொன்ன அதே டேலாக் தானே இது. உள்ள கனி சொன்னாங்க எஃப்ஸ்டேட்டை, அதுக்கு இவர் சொல்லிட்டு அந்த அந்த இஷ்யூ மொத்தமா ஜம்ப் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவாய்ட் அது பண்ணி ஒண்ணு. இன்னொன்னு என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, சாரி பேக் டு திவ்யாஸ் டாபிக். திவ்யாவோட கேமை முடிக்க போறது பிரஜன் சாண்ட்ரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திவ்யாவை முடிச்சிருவாங்க அவங்க 2 பேரும். திவ்யா will finish திவ்யா herself. வீக்கெண்ட்ல இதே மாதிரி இன்னும் 2 வீக்கெண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், she will go less than கமருதீன். லீவ் கமருதீன் கூட ஏதோ பார்க்கறான், less than ராணவ். இவ்வளவு மோசமா அடி வாங்கி இப்ப இவ்வளவு மோசமா அடி வாங்கி எப்படி ரசிகன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க? சப்போர்ட்டர்ஸ்க்கு வெளியில வந்து என்னத்தை வச்சு சப்போர்ட் பண்றது? இல்ல நடராஜன், இப்ப நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். கண்டிப்பா நான் 100% சொல்றேன், இதுக்கு வந்து ஒரு முட்டு வரும். ஐ வாண்ட் டு see that முட்டு டுமாரோ. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு நான் அதை கண்டிப்பா பாக்குறேன். பாக்குறது பூரா நான் கோட்டியூட் போட்டு அந்த ஆளையே நான் போட்டு கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், எல்லாரும் பாருங்க. எப்பேற்பட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் தெரியும். நம்ம அடுத்து வந்து இதை நாளைக்கு கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் நமக்கு. சரி, ஒரே ஒரு நிமிஷம். முட்டை விட எல்லாரும் சேச்சி ஆர்மியா கன்வெர்ட் ஆயிடுவாங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். இந்த நியூட்டன் ரொம்ப நேரமா ஆன்டைஸ் பண்ணிருக்காரு, அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் பேசலாம். ப்ரோ பேசுங்க ப்ரோ. என்னது இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஆக்சுவலா எப்பயும் போல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து எப்படி விஜய் வந்து கொஞ்சம் கம்மியா ரோஸ்ட் பண்ணாரு மொத்த கண்டஸ்டன்ட்க்கும், அதே மாதிரி வைல்டு கார்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தான் ரோஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு திவ்யா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது எப்படி வந்து விஜய் சேதுபதி சும்மா விட்டாருன்னு தான் எனக்கு இன்னும் தோணுச்சு. ஏன்னா அவர் அந்த ரைஸ் பண்ணி கொஸ்டின் பண்றப்ப அவங்க பண்ண ஒரு விதம் ஜோன் அவுட்னு நீங்க சொல்றீங்க, பட் அது ஜோன் அவுட் மாதிரி தெரியல, ஒரு திமிர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் பேசுறப்பயும் அவங்களுக்கு எப்படி எப்பயுமே பார்வதிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நக்கலா ஒரு மாதிரி இதுவா உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை கொஸ்டின் பண்ணுவாரு நான் நினைச்சேன், பட் அது கொஸ்டின் பண்ணல. ஒருவேளை நாளைக்கு எபிசோட்ல ஏதாவது வருமானு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வீக், சோ ப்ராபபிலி தே வுட் ஹேவ் லெட் ஹர் கோ. அதான் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து ரொம்ப அடிச்சாங்கன்னா இதுவாயிடும். ஆனா திவ்யாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் நினைச்சிட்டு இருந்தோம் எல்லா வீக்கெண்ட்லயும் இவங்க கண்டஸ்டன்ட்க்கு வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு, பட் எந்த கண்டஸ்டன்டும் அந்த மண்டையில ஏத்திக்க மாட்டாங்க. அதேதான் இப்ப இருக்கிற வைல்டு கார்ட்ஸும் சேர்ந்து பண்றாங்கன்றது நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, யாரதாண்டா உள்ள போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இன்னைக்கு விஜய் சேதுபதி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்தது, ரோஸ்ட்டுக்கு ரோஸ்ட் இருந்தது. சொன்ன மாதிரி அந்த எஃப்ஜேக்கு கொஞ்சம் சின்ன ரோஸ்ட் தான் பண்ணாரு, அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. மற்றபடி எப்படி சொல்றது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது முன்னை விட விஜய் சேதுபதி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் எப்பயுமே ஒரு பண்ணியிருந்தால அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் பண்ணியிருந்தால அதோட கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. பிரஜின் திவ்யாவுக்கு நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரசிகம் போயிட்டான் தெரியலையா பக்கா? ரசிகம் போயிட்டான் தெரியல, பக்கு தூக்கி போட்டு சொன்னாங்க. பிசில தானே தூக்கி போடாது அவ்வளோ சீக்கிரம், கரண்ட்டுக்கு போயிருக்கேன். சைலண்டாவே இருக்கு. எஃப்ஜே அப்புறம் எஃப்ஜே வந்து அப்படியே விட்டு சொல்லுங்க அபி, கூப்பிட்டீங்களா? இல்ல பிக் பாஸ் அன்ஃபில்டர் ஏதோ சொன்னாரு, அதுக்கப்புறம் வரவங்க கிட்ட பிக் பாஸ் இல்ல அதான் எஃப்ஜே வந்து அப்படியே விட்டாலே நல்லதுன்னு தான் தோணுது. அவன் இது வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஓட் பேங்கே கிரியேட் பண்ணாம தான் இருக்கான் நம்மள அன்அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா. ஸோ அப்படியே விட்டாலே இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துல அவனே வெளியே போயிடுவான் தான் தோணுது. அவன் கரெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்றதுக்கு இட்ஸ் பெட்டர் இஃப் ஹி கோஸ் லைக் திஸ் ஒன்லி.
ப்ரோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எஃப்ஜேக்கும் சரி பிரஜினுக்கும் சரி கொஞ்சம் ஃபேவர் காட்டின மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இன்னைக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப. எஃப்ஜேக்கும் வந்து எப்படி சொல்றாரு, அவரே சொல்றாரு 4 முறைக்கு மேலே நான் வார்னிங் கொடுத்துட்டேன், திரும்ப அதே மாதிரி பண்ணுறேன்றாரு. அதனால அது ரோஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிரஜினுக்கு திட்டப்பையும் கொஞ்சம் அந்த ஸ்மைல் இருந்துச்சு. யாரோ இது மாதிரி சொல்லியிருந்தீங்க, அவர் ஸ்மைலோட தான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ஹார்ஷா இல்லாம ஒரு ப்ரிவிலேஜ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பிரஜினுக்கு மட்டும். அண்ட் தென் ஒன் மோர் பாயிண்ட்டு, இப்போ எல்லாரையுமே நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னதும் எனக்கு அது ஓகேவா படலை. அது நேச்சுரலாகவே வந்துடும்ல எல்லாருக்கும். இப்போ பிரச்சனைலாம் சுபிக்ஷா கூப்பிடும்போது அண்ணன் தான் கூப்பிட்டாகணும், விக்ரம் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து விக்ரம்னு சொல்லி கூப்பிட அவங்களுக்கே வராதுல்ல. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் அப்படியே விட்டுருக்கலாம் தான் தோணுச்சு. நான் பேசிக்கலாக நானும் அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவேன் எல்லாரையுமே. ஸோ ஐ டோன்ட் இல்ல நோ. அது ஓகே. ஆனா சபரி வந்து ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாரு அப்படின்றது தான் அது அவர் பாயிண்ட் பண்றாருன்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து சொல்ற ஆளுங்களை பார்க்கணும். லாஸ்ட் டைம் ரம்யா கிட்ட சொன்னாங்க, இந்த டைம் வந்து சபரி கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த குரூப்புக்குள்ளேயே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இதுக்குள்ள எல்லாம் திரும்பி போறீங்க அப்படி. அது அது ஓகே, அது புரிஞ்சிச்சு. அது ஆனால் சுபிக்ஷா பேசும்போதெல்லாம் பிரஜின்னு சொல்லி அது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பேசினாங்க. இன்னொரு 2 பேர் கூட பேர் சொல்லி பேசுறதுக்கு கஷ்டப்பட்டு பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ கனியெல்லாம் உட்காந்து கூப்பிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தம். அது வேற வழியே இல்லைல்ல. அதான் ப்ரோ அவங்க வெறும் அண்ணன் சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் சபரி. அதுக்கு என்ன சொல்லணும், நீங்க எந்த அண்ணன், அந்த அண்ணனோட பேரோட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு ஏன்னா எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு 30+ இருக்கிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மி, இவங்களாம் கொஞ்சம் ஏஜ் அதிகம், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட அண்ணன் சொல்லுவோம், தலைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அது போக போக இது பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் நோட் பண்ணிலாம் தெரியல, எஃப்ஜே வந்து அந்த வைல்டு கார்டை பற்றி சொல்கிறப்போ வெறும் அமித்தை மட்டும் தான் வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஏன்னா மிச்சம் 3 பேரும் அவன் டீம் இல்லைங்களா. அது அவன் மற்றவங்களாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் அது எஃப்ஜேக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ் கொடுத்தாரு விஜய் சேதுபதின்ற மாதிரி எனக்கு திரும்ப சொல்கிறோன்னு தோணுச்சு. அதனால சொல்கிறேன் இதை. ஏன்னா அமித்தை மட்டும் தான் அவன் திரும்ப இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லுவான். மெயினா ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சாம், நான் ஒன்று சொல்லணும்னு கடைசியா ஒரு சின்ன பாயிண்ட் தான். துஷாரை வச்சு ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னார். ஆக்சுவலா கருத்தை சொல்லு இல்லாட்டா வெளியில போயிடுவேன்னு. அதாவது நீங்க ஒழுங்கா கருத்தை சொல்லலைன்னா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா கருத்தை முன் வைக்கலைன்னா, உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா உங்களோட இது வந்து அடுத்த ஸ்டெப் வந்து வெளியில தான் இருப்பீங்க நீங்க. நானே ஒரு உதாரணம்னு சொல்ல சொன்னாரு. துஷாரும் கரெக்டா சொன்னான், கருத்தை எடுத்து முன் வைங்கப்பா, இல்லாட்டா என்ன மாதிரி நீங்க வெளியில இருப்பீங்கன்னு சொன்னான். ஆக்சுவலா அது எல்லாருக்கும் கரெக்டா சொன்னா, அது ரொம்ப கரெக்டா போச்சு. அது ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் மாதிரி நான் பாக்குறேன். ஆக்சுவலா எஸ்பெஷலி டு சபரி, அந்த குரூப் எது வழவழன்னு ஒரு சொல்லாம உள்ள உட்காந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளியர் மெசேஜ், கருத்தை சொல்லுப்பா இல்லாட்டா வெளியில வந்துருப்பா. கருத்தை சொல்லியே ஆகணும், சொல்லாம வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, குரூப் கேம் விளையாடாதீங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்காதீங்க, கருத்தை கிளீனா சொல்லிடுங்கிறது ஒரு பெரிய மெசேஜ், நல்ல மெசேஜ் ஆக்சுவலா இந்த வாட்டி. அது கரெக்ட் தான் ப்ரோ. பட் அது கண்டஸ்டன்ட் எடுத்து போனது தெரியாது. ஏன்னா அது ஒரு ரஷ்ல சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க நல்லா தெளிவா உட்காந்து சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கடைசியில அவரே திரும்ப தேவையில்லாம ஒரு வாயை விட்டு பல்பு வாங்கிட்டு வெளியே போனாரு துஷார். ஏங்க அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குங்க. அது உஷார் கடைசியா பல்பு வாங்கினதெல்லாம் ஏவில நல்லா தெரியுது. நீ என்னையா அப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. அமித்தை பாத்தீங்களா? ஏதாச்சும் பேசினாரா இன்னைக்கு? வைல்ட் கார்ட்ஸ் அட்டாச் பண்ணும்போது கூட அவரை பேச வைக்கலையோ? யாருமே அவர் அந்த அளவுக்கு பாயிண்ட் பண்ணல. எஃப்ஜே மட்டும் தான் பாயிண்ட் பண்ணா, எல்லாரும் சும்மா லைட்டா பாயிண்ட் பண்ணாங்க. அதனால அவர் மேல ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு போகல. நாளைக்கு அவருக்குன்னு ஒரு தனி செஷன் இருக்குல்ல, அப்ப அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு தேவையில்ல அப்படின்னு விட்டாங்க போல. நாளைக்கு தீபக்லாம் மேல வந்து அடிக்கிறாரு அவரை, என்ன பண்ண முடியும்? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல எனக்கு இந்த குரூப்னு சொல்றப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஆக்சுவலா குரூப்னு சொல்றப்போ சபரி, கனி, எஃப்ஜே, ரம்யா,
அப்புறம் கெமின்னு சொல்றீங்கல்ல. இப்போ வியானாவும் சுபிக்ஷாவும் விக்ரம் இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க தானே? அப்ப அது குரூப் ப்ரோ இல்லையா? குரூப்ன்றது வந்து பேசிக்கிறதுலாம் குரூப் இல்ல ப்ரோ. இங்க வந்து குரூப்பிசம்னு சொல்றது வந்து சேர்ந்து ஓட் பண்றது, கேமை இல்லையே, வந்து நீங்க இல்ல ஸ்பாயில் பண்றதுக்காக இல்ல ஒரு குரூப் நீங்க பண்றதுதான் குரூப்பிசம். இல்ல இந்த 24x7 பாப்பீங்கல்ல, அவங்க 3 பேரும் நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? நாமினேஷன் அதெல்லாம் பத்தி அவங்க பார்த்திருக்கோம் டிஸ்கஸே ப்ரோ. இதை பண்ண கேளுங்க மாட்டாங்க. கேளுங்க பண்றாங்க. பட் when you go and see the nomination process, right, அங்க 3 பேத்துக்குலாம் ஓட்லாம் சேமாலாம் பண்றது கிடையாது. தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த அன்பு கேங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன வீக் வந்து நாமினேட் பண்ணாங்க லிஸ்ட் எடுத்து. போன வீக் இல்ல, போன வீக்கு முந்தின வீக் பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் விட்டுருவோம். அதுக்காக தான். ஏன்னா தே லிட்டரலி மெஸ்ட் அப் த ஹோல் நாமினேஷன். அதுக்கு முந்தின வீக் போய் நாமினேஷன் பாருங்க. வே தே நாமினேட்டட் இந்த பாஸ்ட் 4 வீக்ஸ் வந்து லிட்டரலி எக்ஸாக்ட் அந்த அதே ஒரு ஆள் வந்து they will take everyone will nominate that one person for sure. இன்னொன்று வந்து they will sometimes they will switch. சரியா? அது மட்டும் தான் நடக்கும். அதே மாதிரி நீங்க அதே இது வந்து இந்த வியானா, சுபிக்ஷா, விக்ரம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரியே இருக்காது. ஈச் ஒன் will have their own nomination, each one will have something very different. இவங்க பேசுறது என்னன்னா இவங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் பண்றாங்க, இவங்கெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்கறது தான் பண்றாங்க தவிர்த்து நீ அவனை நாமினேட் பண்ணுன்னு வந்து அவங்க சொல்ற மாதிரி கன்வர்சேஷன் இல்லை. பட் அந்த அன்பு கேங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நாமினேஷன். அங்கே வந்து போன வாட்டி கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சம்மன் ஆக்சுவலி புட்டப்ப லிஸ்ட் ஒரு பேப்பர்ல லிட்டரலி வந்து 3 வீக் நாமினேஷன் அவங்க யாரை போட்டாங்க சொல்லி பேப்பர்ல எழுதியே லிஸ்ட் போட்டாங்க. கம்பேரிங் தீஸ் கைஸ் அண்ட் சாரி இட் வாஸ் நாட் விக்கல்ஸ் ஆக்சுவலி இட் வாஸ் வியானா, திவாகர் அண்ட் பாரு. அதுக்காக கம்பேர் பண்ணி ஒரு நேம் லிஸ்ட் எழுதியே போட்டாங்க. பிகாஸ் அன்பு கேங் லிட்டரலி வந்து லாஸ்ட் 3 வீக்ஸா வந்து ஒரே ஆளுக்கு தான் ஓட்டு மாறி மாறி ஓட்டு போட்டுட்டே இருந்திருக்காங்க. அண்ட் தேவர் லிட்டரலி கீப்பிங் இட் சிங்க். அதனால தான் வந்து தீஸ் கைஸ் ஆர் பீன் பாயிண்டட் அஸ் குரூப்பிசம் பண்ணி கேமை ஸ்பாயில் பண்றாங்க சொல்லி பாயிண்ட் பண்றாங்க. பட் த சேம் கொஸ்டின் டசன்ட் கம் ஃபார் த அதர் பீப்புள். ஆல்சோ அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸே வராத மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஷோ வில் பிகம் டூ போரிங்ல எதுக்குமே. அதே மாதிரி ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் வந்தாலும் இவங்க போய் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி கூட்டு வந்துட்டாங்கன்னா வாட் த பாயிண்ட்? தே ஹேவ் டு யூஸ் their own brains. They have to ரைட். couple of weeks back வந்து எஃப்ஜேக்கும் கெமிக்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. அது சபரி போய் நின்று he literally said like நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தே வந்து நம்ம குரூப்பா இருக்கிறது தான். இப்போ வந்து இது சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம லேட்டரா வந்து நமக்கு ஒரு காலம் வரும்போது நம்ம நேருக்கு சண்டை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி சபரி வந்து ஓப்பன் அங்கேயே சொல்றாங்க நம்ம குரூப் இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து தேவர் லிட்டரலி சிட்டிங் அண்ட் கனி லிட்டரலி டோல்டுன்னா லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் இது. கனி ஓப்பனாவே சொல்றாங்க நம்ம வந்து இப்போ குரூப்னு வெளில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல அப்படின்றாங்க. சபரி இஸ் ஒன்லி ரூல்ஸே இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்றாங்க. பட் தென் கனி ஆல்சோ சேஸ், எஃப்ஜி ஆல்சோ சேஸ் கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். வி ஆர் அ குரூப் நோ தான் சொல்லுவாங்க. அவங்களே ஓப்பனாவே சொல்றாங்க அவங்க. நீங்க அதுக்கப்புறம் அதை போய் அவங்க ஓப்பனா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிஃபெண்ட் பண்ணி இங்கே டிஃபெண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்குள்ள கனியே ஓப்பனா சொல்றாங்க நம்ம குரூப் தான் அப்படின்ட்டு. பிஃபோர் த வைல்ட் கார்டு கேம்ஸ், த வீக் பிஃபோர் த வைல்ட் கார்டு கேம்ஸ். எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா நீங்க விஜிஎஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை எஃப்ஜே சேவ் பண்ணாரு? அது எனக்கே தெரியலங்க. அது எனக்கு புரியல. எஃப்ஜே சேவ் பண்றாங்க, திவாகர் ஹாட் சீட்ல வைக்கிறாங்க. எனக்கு அது புரியல. இல்ல திவாகரையும் பார்வதியும் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் என்ன நினைக்கிறாருன்னா நீ இன்னும் பண்ணு, உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணுவான், இன்னும் திமுறா தான் ஆடுவான், ஓவரா அட்வான்டேஜ் இருப்பான். பாருங்களேன் நெக்ஸ்ட் வீக் அவன் இல்ல என்ன நம்ம பண்ண இது போறான். ஹாட் சீட்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குல்ல. அப்படி இருந்தாலும் சபரியும் எஃப்ஜேவும் இவர் வந்து சேவ் பண்றாரு முதல்ல. இது வந்து கம்முதுன்னு வினோத் வேணா கூட அதுவே நாளைக்கு எவிக்ஷன் இருக்குது. உங்க நமக்கு மட்டும் தானே தெரியும். ஃபார் them it is one eviction. டபுள்ன்றதை இனிமேல் தான் சொல்லணும். இல்ல ப்ரோ, ஏன்னா அவங்க மிச்ச எல்லாரையும் சேவ் பண்ணும்ல, அதனால 4 பேர் அவர் சேவ் பண்ணாம வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கதான செய்யும். ரம்யா, விஜய், பாரு, திவாகர் இவங்கெல்லாம் சேவ் பண்ணல அவரு. ஒன்னு ஓட்டு லீடிங்ல இருக்கிறவங்கள ஆர்டியா சேவ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு எஃப்ஜே முதல்ல எதுக்கு சேவ் பண்ணாரு? என்ன நினைப்பானா அப்ப எஃப்ஜே என்ன நினைப்பான், ஆல்ரெடி ஒரு இருக்கு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிருக்கோம், நமக்கு ஓட்டு அதிகமா இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியா திருப்பி நம்ம அதே தான் பண்ணுவான். இவங்களும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இவன் போட்டாலும் இவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் கூட வராம போறதுக்கு வேற சான்சஸ் வேற இருக்கு அதிகமா. இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திவாகர் யோசிச்ச மாதிரி தான் இவங்களே சண்டை போட்டுட்டு பிக் பாஸ் அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை பத்தி பேசுனீங்களா? சொல்லுங்க. என்னது
திவாகர் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டாரு, இவங்க உண்மையிலேயே சண்டை போட்டிருப்பாங்க. ஆமா 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 ஆனா அதை வந்து பிக் பாஸ் தான் வந்து ஓகே இது வந்து மீடியா வேற மாதிரி போயிட போகுது, அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜிஎஸ் அது ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, விஜிஎஸ் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவர் ஆக்சுவலா கிண்டலே பண்ணல திவாகரை. ஓ இப்படி கூட நீங்க யோசிக்கிறீங்களா, எனக்கு கூட இந்த எண்ணம் தோணல அப்படின்ற மாதிரி. அது வந்து சர்க்காசம் தான் பேசல, டேரக்டா நீங்க யோசிச்சது கரெக்ட்ன்ற மாதிரி தான் பேசியிருப்பாரு. கரெக்டுங்களா அதுக்கு? அது கரெக்ட்ன்ற மாதிரி இல்ல ப்ரோ. சி இவங்க எல்லாத்துக்கும் எப்படின்னா அது வந்து கிண்டல் பண்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் when you think about it, right, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இப்படி சொல்ல ஒரு வரேன் ஆங்கிள் நானும். இருக்குன்னே யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுதான் சொல்றேன். திவாகர் இஸ் a one who thinks about it. ஆமா அப்படின்னா கிளவரா அவர் தான் கேம யோசிச்சிருக்காரு. பாக்குறாரு, கேமா ஹீஸ் திங்கிங் லைக் இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ வந்து சொல்றாங்க தெரியுமா, இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, இவரெல்லாம் ஏன்டா உள்ள வச்சிருக்கீங்க கேட்க தெரியுமா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் தான். நீ யோசிக்காத ஒண்ண அவன் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உனக்கு யோசிக்கிறான் அப்படின்னா ஓகே தானே. அது வந்து நீ அந்த யோசனையே உனக்கு வரலையே. அததான் சொல்ல வராரு அவரு. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் bro. அததான் விஜய் Actually சொல்ல திவாகர் வராரு. வந்து இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, பெரிய கேமர்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம்ல, இவர் எதோ தெரியாம பண்றாரு அது மாதிரி பண்றாரு, அதெல்லாம் இல்லை. அவர் என்னதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி பண்ணாலும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமை எப்படி விளையாடணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல திங்கிங் வச்சிருக்கிற மாதிரி அவரு வெளிப்பட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. Guys, can I speak? Yeah, definitely. So, now I'm just listening to you guys ஒரு last 20 minutes அதான் nice discussion. எனக்கு வந்து இப்போ நம்ம voting இப்போ சேவ் பண்ணாங்க பத்தி சொன்னாங்களா, எனக்கு அதுல ஒரு thought இருக்கு. என்ன thought நினைக்கிறேன்னா, பிக் பாஸ் இஸ் யூஸ்வலி பிளேயிங் இல்ல, ஹீஸ் பிளேயிங் வித் த contestants inside. இது மைண்ட் கேம் தானே, நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எஃப்ஜே சேவ் பண்றது அவனுக்கு தான் த பிக்கெஸ்ட் ஈகோ இல்ல, த பிக்கெஸ்ட் ஈகோ தான் வில் டேக் த பிக்கெஸ்ட் ஹிட். அது கீழே விழுந்துச்சுன்னா சுக்கு நூறா நுரையும். ஸோ அந்த மாதிரி அவனை தூக்கி போட்டது, அவன் இன்னும் வீம்புக்கு இன்னும் மோசமா விளையாடுவான். he will target பார்வதி even more and இன்னும் விடுவான். அவனை எவ்வளோ சொன்னாலும் he'll do like that. So they're playing that game. and நம்மளுக்கும் நல்லா தெரியும் யாரு மேக்ஸிமம் டஃப் ரோஸ்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் கீ பிளேயர்ஸ், கீ கான்டெஸ்டன்ட்ஸ். பிகாஸ் பேசிக்லி தே ஆர் மேக்கிங் தெம் பிளே ஈவன் பெட்டர், டேக் த ஹீட் மோர் அப்படின்னு என்னோட தாட். ஸோ இவங்களெல்லாம் போட்டால் இவங்களுக்கு உடனே ஓஹோ நம்மளுக்கு ஜாஸ்தி ஓட்டா. ஸோ தீஸ் கைஸ் பாரு ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அவளை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டே இருக்காங்க, அவ சிரிக்க கூட இல்லை. ஸோ அந்த 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 ஃபியர் இருந்தாதான் தட் சொல்லுவாங்க இல்ல, யூ டூ ரியலி வெல், பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக் இருந்தானா நல்லா பண்ணுவோம் சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம விட்டுற மாட்டோம், வி வில் பி வெரி கேர்ஃபுல், வில் பி வெரி தாட்ஃபுல். ஸோ தட் இஸ் மை தாட். இந்த மாதிரி பண்ணது தான் நல்லது. சி அவுட் சைடர்ஸ் நம்மளுக்கு we can figure out all this. நானே இந்த 3 வருஷமா உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஆக்சுவலி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் த ரைட் மூவ் டு புஷ். அவங்களுக்கும் ஒரு சில பவுண்டரிஸை புஷ் பண்ணணும், வார்த்தையை எந்த அளவுக்கு விடணும், எங்க நல்லா வச்சு செய்யணும். பிகாஸ் இப்போ வந்து பார்வதியெல்லாம் மாறுனா அது வந்து பயங்கர ஃபேக் கேம் ஆயிடும், தூக்கிடுவாங்க அவளை 2 வீக்ஸ்ல. அவ கன்சிஸ்டண்டா ஒரு அவ்வளோ கத்துறத கம்மி பண்ணிட்டு, பட் கேட்குற கேள்வியை கேட்டுட்டே இருக்கணும், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஒரு ஸ்லை கேம் விளையாடணும். அப்பதான் ஷி வில் டூ வெல். மற்றவங்களும் அதே மாதிரி தான். இப்போ சாண்ட்ராக்லாம் நாளைக்கு வந்து நிறைய பிரேஸ் கிடைச்சதுன்னா அவங்க ஆடுவாங்க. ஸோ இல் பி ஐ திங்க் ஐ திங்க் தீஸ் மூவ்ஸ் ஆர் ரைட். இது என்னோட தாட்டு. கைஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். கரெக்ட் தான். அதனால தான் திவாகரையும் பார்வதியும் வந்து அவங்க ஒன்றும் சேவ் பண்ணாம வச்சிருக்காங்க. 2 பேரும் சேவ் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஆடுவாங்க, அதுவும் தான் அமைதியாகவும் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம கேம் விளையாடி ஆகணும், அப்பதான் நம்ம மேலே வருவோம்ன்ற கொஸ்டின் விளையாடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து மாட்டுக்கிறதே இல்லை. ஆக்சுவலி வந்து இதுல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா வந்து தே நீட் டு பி ஆன் த எட்ஜ் ஆல்வேஸ். அவங்க வந்து பண்ண பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மோர் அண்ட் மோர் தே பெர்ஃபார்ம், மோர் அண்ட் மோர் கண்டென்ட் தீஸ் பீப்புள் இஸ் கோயிங் டு கெட். ஸோ வந்து these two needs to be always kept on the hot seat தான். நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க நல்லா பண்ணா மட்டும்தான் உங்களை இல்லைன்னா தூக்கிடுவாங்க சொல்லி அந்த பயம் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து you can get the best out, at least best out of Paru. I don't think Divarkar gives a damn about where he sits though.
இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னா இன்னைக்கு வெளில போக சொன்னா என்ன பண்ணுவோம்னா வெளில போயிருவேன் அப்படின்றாரு அவரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க நீங்க? ரசிகன் எனக்கு இன்னொன்னு இப்போ எஃப்ஜேவை ஆக்சுவலா அவனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவனை தேவையில்லாம நாமினேட் பண்ணாம போயிட போறாங்க. அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம வெளியே போக மாட்டான், அவனை வாய்ப்பு நாம இருக்குங்க. பண்ணலாம், அந்த ஆக்சுவலி மாதிரிலாம் வாய்ப்பு பண்ணுவாங்க இருக்கு. ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் சேவ்டு அவரு, கானா வினோத் செகண்ட் சேவ், இவங்க எதுக்கு நாமினேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பண்ணாமே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ரோ நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலா அவரை நாமினேட் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ரோ. எப்படினாலும் விஜய் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு வச்சிருப்பாங்க ப்ரோ. அதனால நம்ம அதை காலப்பட தேவையில்ல. சரி, இப்ப 2 வாரத்துக்கு வந்து உங்களுக்கு அடுத்து ஓட்டிங்ல யார் தூக்க போறாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? ஒரு வீக் வந்து அரோரா, இன்னொரு வீக் ரம்யா. கேரண்டீடு. வேற யாருமே இல்லை. 2 பேரை தான் தூக்க போறாங்க. எவன் வந்து நாமினேஷன் தான் எனக்கு என்ன, இந்த 2 பேரை மட்டும் கரெக்டா நாமினேட் ரசிகா கீழே ஹரி ப்ரோ வந்திருக்காரு பாரு. ராதா தூக்கிடுவாங்க சொல்லாத. வாங்க வாங்க வாங்க. Guys, Tata is also listening. Tata Talks is also there. ஓகே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஐடியா மாத்தி வந்து. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சென்னை வந்தாச்சா ப்ரோ? ஹரி ப்ரோ? இல்ல நான் வரதுக்கு 1 month ஆகும். 1 month ஆகுமா? ஆமா. ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தேன். ரொம்ப வந்து கேவலமான இருந்தது எபிசோடு. ரொம்ப கேவலமா இருந்தது எபிசோடு. அதுவும் வந்து இந்த கவர் போட்டு சாப்பிடலாம், 3 வேளை சாப்பிடலாம் அப்படிலாம் வந்து அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து விஜேஎஸ்க்கு தெரியாதா? விஜய் பார்வதி வந்து உங்க கேம் நல்லா விளையாடுறீங்க, இது உங்க கேம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல தெரியாது. இன்னைக்கு வந்து அந்த வைல்டு ஏர் கண்டிஷன்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லும்போது வந்து அவர் வந்து சொல்லுவாரா, வந்து நீங்க கேம் ஒழுங்கா ஆடுறீங்க, ஐ சப்போர்ட் யூன்னு சொல்லிடு. வந்து எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க ஷோவை, என்ன ஒரு மோட்டிவ்ல எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஷோவை. இமாத் நேத்தி பேசினாங்கன்னு தெரியல. இங்க வந்து சில விஷயம் நிறைய எவிக்ஷன் மாறிச்சு. ஆக்சுவலா ஏன் மாத்தினாங்கலாம் ஒன்றும் புரியல. ஆக்சுவலா எனக்கு பிரவீன் போனது வந்து ரொம்ப வந்து டிசப்பாயிண்டட் டு த கோர். அதனால தான் நேத்தி நான் வந்து ஸ்பேஸுக்கும் வரல, ஷோவும் பார்க்கல. நேத்தி நான் எபிசோடே பார்க்கல. நேத்தி எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. வெரி அன்ஃபேரா இருந்த மாதிரி தான். ஆக்சுவலா ரம்யா அண்ட் கெமி வாஸ் ஆன் தி லிஸ்ட். ஆக்சுவலா கெமி இருந்தாங்களா? நீங்க புதுசா ஆட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் 3 பேரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இல்ல கெமி ஆல்சோ வாஸ் இன் தி டேஞ்சர் ஜோன். ஓகே. இங்கேயும் சொல்லல, இமாதுக்கு எனக்கு தெரியும். ஈவன் கெமி வாஸ் ஆல்சோ இன் தி டேஞ்சர் ஜோன். ஓகே. கெமி ரம்யா, பேர் என்ன, நாட் எஃப்ஜே இஸ் நாட் இன் தி டேஞ்சர் ஜோன். லிஸ்ட் வரல. பட் ஈவன் பிரவீன் ஏன் வந்து இது பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. நான் ஷாக்கிங்காக இருந்தது பிரவீன் நியூஸ் கேட்ட போது நைட்டு. ஆளுக்கு ரம்யான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரம்யா ஏன் இது பண்ணாங்கன்னு சொல்லி லாஸ்ட். சரி ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் தெரிய பண்ணுங்க. அப்ப டேஞ்சர் ஜோன்ல பிரவீன் இருந்தாரா இல்லையா ப்ரோ? பிரவீன் இருந்தார். 4 பேர் கார்டு ரெடியா இருந்தது. ஓகே. It was a call to choose who they choose. ஆனா எதுக்கு பிரவீன் அப்படின்றதான் क्वेश्चन எல்லாத்துக்குமே. அது வந்து ரம்யான்னு ஒருத்தங்க இருக்கும்போது எதுக்கு பிரவீன்? See, it's purely votes ன்னு சொல்லுவீங்கன்னா ரம்யா விட வந்து சரி பிரவீனை விட ரம்யாக்கு ஓட்ஸ் ஜாஸ்தியா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. See, எல்லாமே வந்து நம்ம we are all talking with the perspective. நம்ம எல்லாருமே ஷோ பார்க்குறோம். நம்ம எல்லாரும் வந்து சில பேர் லைவ் பார்க்குறாங்க. என்ன ரம்யா பண்ணிட்டாங்க, பிரவீனை விட ரம்யா என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்ட் மீ ராங் இஃப் ஐ எம் ராங். என்ன நான் லைவ் பார்க்கறது இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், நான் லைவ் பார்க்கறது இல்லை. ஒன்லி 1 hour எபிசோட் பார்க்குறேன். அங்கே கிளிப்ஸ் பார்க்குறேன். அவ்வளோதான் நான் பார்க்குறேன். பீப்புள் ஹூ சி லைவ் வந்து என்ன கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். என்ன பண்ணிட்டாங்க ரம்யா பிரவீனை விட? ஓட்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் வந்திருக்குமா ரம்யாவுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இந்த ஷோ வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு டேட்டா இல்லாமையா இருக்கும். சேனலுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் இன்னைக்கு விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் வந்து எனக்கு சுத்தமாக வந்து ரொம்ப வந்து லைட்டாக எடுத்துன்னு போன மாதிரி மேலாக அப்படியே கேட்டுட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டாரு. ஒரு இது இல்லை. பிராங்கை வந்து இவங்க சொன்ன விதமும் அவரு அப்புறம் பிரேக் போயிட்டு வந்து அவர் சொன்ன விதமும் எனக்கு வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. உங்களுக்குலாம் எப்படி இருந்துன்னு தெரில. எனக்கு சுத்தமாக கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு ரொம்ப நான் வந்து எபிசோட் பிடிக்கவே சுத்தமாக எனக்கு. அவ்வளோதான் ரசிகன்.
தேங்க்யூ. ஓகே ஓகே. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி 80% ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. பட் வந்து த ரீசன் நீங்க சொன்னது நீங்க ரொம்ப லைட் ஹார்ட்டா கொண்டு போனா நினைச்சேன். எனக்கு வந்து அது இருந்துச்சு. பட் தென் ஐ ரியலைஸ் தட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் இன்னைக்கு எபிசோட் மோஸ்ட்லி வந்து இட் வாஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் வைல்ட் கார்ட்ஸ்ல ப்ரோ. ஸோ வந்து அந்த வைல்ட் கார்டுக்கு இது ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால கொஞ்சம் சாஃப்டா கொண்டு போனாருன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வாரமே பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து மேபி தட் வாஸ் த ரீசன் ஃபார் தட் லைட் ஹார்ட்டட்னஸ். கரெக்ட். பட் ஆனால் வந்து அவர் வந்து பிரஜன் சில விஷயத்தில் ஹேண்டில் பண்ண விஷயமும், சில விஷயம் வந்து அமித் இது பண்ண விஷயமும், ஃபாரூக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா அந்த இது வந்து நம்ம இந்த மைக் போடலன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம்தான். அதுக்கு தான் வந்து கேப்டன் வந்து சொல்றாங்க. அதை நீங்க வந்து ஆட்டிடியூடோட எடுத்து பார்த்துட்டதும், அப்புறம் வந்து இவங்க வெளில என்ன பார்த்துட்டு வந்தாங்களோ அதுதான் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல. சாண்ட்ராவும் சரி, திவ்யாவும் சரி, இவங்க கேட்டதுனால சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூடை எப்படி வந்து ஷோ நீங்க பேசுறது பேசுங்க, இங்க வந்து பெண்கள் அடக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லாத இதே சொல்ல வேண்டியதானே. அவங்க இந்த கவர் போட்டு பேசும்போது 3 வேளை பேசணும், வெடிகாத்தால பேசணும்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க, நீங்க வந்து உங்க உங்க யூ ஆர் தி ஓன் ஆக்ஷன் அந்த வாரம் சொல்ல இல்ல வேண்டியதானே. இன்னொன்னு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஹரி ப்ரோ. இங்க வந்து வி ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருல்ல, எனக்கு அதையே எனக்கு மிகப்பெரிய உடன்பாடு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. நீங்க வி ஆர் அடல்ட்ஸ் இப்ப ஹரி சொல்லும் பொழுது அந்த கவர் விஷயம் வருது இல்லைங்களா, வி ஆர் அடல்ட்ஸ். நீங்க வீட்டுல போய் நான் வந்து பேசிக்கிறேன், அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, வேணாம்னு நான் சொல்லல. அது எந்த விஷயத்துக்கு அந்த வேர்டை சப்போர்ட் பண்ணுங்கிற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல நானுமே எனக்கு வந்து அது எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தான் எனக்கும் தோணுது. ரொம்ப மோசம்லாம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிதான் எனக்கு தோணுது. பட் பார்வதி அவர்கள் ஆனா இந்த நான் வீட்டுல போய் நான் பாத்துக்கிறேன், என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அங்க நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உள்ள நடந்த விஷயம், அது வந்து இவங்களா போய் 10 தடவை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு திவ்யா வந்து அவங்க ஒரு